பல்லடம் புத்தக திருவிழாவில் பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்வில் இன்றைய தலைமுறையின் பயணம் மகிழத்தக்கதா வருந்தத்தக்கதா என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்த பட்டி மண்டபத்தின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். ஏன்னா ரோட்டரி சங்கங்கள் செய்கிற சேவைகள் அவ்வளவு சாதாரணமாக நம்ம போய் இது சங்கம் தானே, இவங்க ஒரு கிளப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அளப்பற்ற சாதனைகளை இந்த மண்ணில் ரோட்டரி செய்திருக்கிறது. அது நம்ம ஆனந்தராம் சொன்னார் இல்லையா, போலியோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றியதில் 100% பொறுப்பு ரோட்டரிக்கு தான் உண்டு. ஒரு 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடி உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள், போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகளை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறார்கள் என்பதற்காகவே இந்த மானுட குலம் ரோட்டரிக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த போலியோ சொட்டு மருந்தை தயாரித்தவர் டாக்டர் ஜோனஸ் சால்க் அப்படிங்கிறவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கிறார். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு யாராவது பணம் வாங்கியிருக்கிறாங்களா? பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் அந்த தடுப்பு ஊசியும் அந்த சொட்டு மருந்தையும் வச்சுக்கிட்டு நிற்பாங்க, கட்டாயப்படுத்தி போட்டு விடுவாங்க. அதுக்கு பணமே கிடையாது. எப்படிங்க இதை இலவசமாக உங்களால் தர முடியுது? இதுக்கு காப்புரிமமே நீங்கள் வாங்கலையா அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்டபோது அவர் நினச்சிருந்தா காப்புரிமம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாங்கியிருக்கலாம். அவர் சொன்ன ஒரே பதில், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருவதற்கு சூரியன் என்றைக்காவது காப்புரிமம் வாங்கி இருக்கிறதா? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சூரிய வெளிச்சம் மாதிரி வளர வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்துக்கும் எந்த ஒரு கட்டணமும் காப்புரிமமும் கிடையாது என்று சொன்னார். அந்த வழியில் வந்த ரோட்டரி சங்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அது இமைகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த பேரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போனோம். எதுக்கு வேணாலும் பேர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இமைகள் அப்படின்ற பேரை சுந்தரராஜன் சார் அவங்க தான் இந்த கண் தானத்துக்காக நிறைய பண்ணி ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்வை ஒளி கொடுத்த ஒரு அமைப்புக்கு இமைகள் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்குறாங்க. அதையே நாங்கள் இந்த ரோட்டரி சங்கத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் மேடம் அப்படின்னு சார்கிட்ட பேசும்போது சொன்னார். இமைகள், கண்ணை இமை காப்பது போல உன்னை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சமூகத்தை ஒரு இமை மாதிரி இருந்து காக்கக்கூடிய ரோட்டரி சங்கம் இன்றைக்கு புத்தக திருவிழாவையும் தன் கையில் எடுத்திருப்பது உண்மையிலே பாராட்டுவதற்குரியது. இது நல்ல தொடக்கம். ஏன்னா பெரியவங்க இதை கையில் எடுக்கும் போது அது மிகப்பெரிய விஸ்தாரமாக, மிகப்பெரிய விசாலமான ஒரு விஷயமாக மாறும். ஏன்னா இதே மேடையில் பாருங்க, யார் குற்றவாளி அப்படின்னு ஒரு நாவல் வெளியிட்டிருக்கிறோம். நம்ம எழுத்தாளர் கலைச்செல்வி சரவணன் அவங்களுடைய புத்தகம் இந்த மேடையிலேயே வெளியிடப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, கிரைம் நாவல் இது. பொதுவாக கிரைம் நாவல் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர் சார், ராஜேஷ் குமார், சுபா இவங்கள தான் யோசிப்போம். ஆனால் இந்த பல்லடம் மண்ணில் கிரைம் நாவல் எழுதுவதற்கு ஒரு பெண் எழுத்தாளர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். பொதுவாக பெண்கள் எப்பயுமே திகில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது இப்போ எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணணும். நான் அடுத்த பெண் தலைமுறைகள் வேகமாக முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். அடுத்தடுத்த புத்தக திருவிழாவில் நிறைய புத்தகங்கள் வெளியிடப்பட வேண்டும். இந்த மண்ணின் எழுத்தாளர்கள், இந்த மண்ணின் படைப்பாளிகள், இந்த மண்ணின் இலக்கியவாதிகள், இந்த மண்ணின் கவிஞர்கள், அடுத்த தலைமுறை குழந்தைகள், புதுசாக பேச வர்றவங்க, எழுத வர்றவங்க எல்லோருக்குமே இந்த மேடையில் நீங்கள் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி இந்த சுழற்சுவடி அப்படிங்கிற பேரில் இந்த எழுதப்படாத பக்கங்கள் இருக்கும் இல்லையா, முன்னாடி நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது என்ன செய்வோம், இந்த அரை பரீட்சை முழு பரீட்சை முடிஞ்ச உடனே நம்ம செய்கிற வேலை எழுதின பேப்பர்லாம் தூக்கி கடையில் போட்டுட்டு எழுதாத பேப்பர்லாம் வச்சு தச்சிக்கிட்டு இருப்போம். தச்சு அதை நம்ம ரஃப் நோட்டாக பயன்படுத்துவோம். இன்றைக்கி பிள்ளைங்க மெயின் ரோட்டே ரஃப் நோட்டாக தான் வச்சுருக்குதுங்க. 10 பக்கம் எழுதிட்டு தூக்கி போட்டுட்டு வேறு புக்கு நோட்டு கொடு அப்படிங்கிறதுங்க. அவங்களுக்கு அதோடைய பணத்தின் மதிப்பும் புரியலை. அந்த ஒவ்வொரு நோட்டு புத்தகத்துக்கு பின்னாடியும் எத்தனை மரங்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்துருக்கிறார்கள்ங்கிற அந்த உணர்வும் புரியலை அடுத்த தலைமுறைக்கு. அசால்ட்டாக அடி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது தடுக்கப்பட வேண்டும். ஒரு வேஸ்ட்டு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அது இன்னொருவருக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற மிக உன்னத நோக்கத்தோடு அந்த எழுதப்படாத பக்கங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கில் வாங்கி கஷ்டப்படுற அந்த பழங்குடி பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை கஸ்டமைஸ்டு நோட்டு புக்காக செஞ்சு கொடுக்குற அந்த மனசுக்காகவே நீங்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டு இந்த ரோட்டரி சங்கம் இமைகளாக இருந்து இந்த மக்களை
காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முதல் 2.5 மணி நேரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே 2 மணி நேரம் நாங்கள் இப்போ 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் நான் பேச ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரத்தில் முடிச்சு நடைய கட்டுங்கன்றவாங்க. அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய நிகழ்வை நாங்கள் வகுத்து கொள்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, மனிதன் கண்டுபிடிச்சதுலே எது ரொம்ப உன்னதமானது அப்படின்னு கேட்டால் பானை அப்படிம்பாங்க, சக்கரம் அப்படிம்பாங்க, தூண்டில் இல்லை நெருப்பு அப்படிம்பாங்க. உண்மையிலே மனிதன் கண்டுபிடித்தலே மிக மிக உன்னதமான கண்டுபிடிப்பு என்றால் அது புத்தகம்தான். ஏன்னா மற்ற எல்லாமே வயிற்றுப்பாட்டை, வாழ்க்கையை விரிவடைவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. புத்தகம் ஒன்று தான் அறிவை விரிவுபடுத்துவதற்கு, அகங்களை பண்படுத்துவதற்கு, வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. புத்தகம் மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே பேசத்தானே செய்கிறோம். இந்த 247 எழுத்துலேருந்து தான் நம்ம எல்லாருமே பேசுகிறோம், எல்லாருமே எழுதுகிறாங்க. திருக்குறளும் அதுக்குள்ளே தான் இருக்குது, தொல்காப்பியமும் அதில் தான் இருக்குது, புது கவிதையும் அதில் தான் இருக்குது. நாம் பார்த்த அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை வச்சு இவங்க ஒரு மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற அதே வார்த்தை தானேங்க, அதே எழுத்து தானே. இவங்க மட்டும் கவிஞர்கள் கைக்கு போகும்போது அது எப்படி மேஜிக்காக மாறுது? நான் ரொம்ப சொல்ல விரும்பல, ஒற்றை வரியில் எனக்கு ரொம்ப பிடித்த, எல்லா மேடைகளிலும் நான் பதிவு பண்ணுற ஒரு கவிதை. நீங்கள் எந்த ஊருக்கு பஸ்ஸில் போனாலும் அந்த பஸ்ஸில் போகிற வழியில் உள்ள ஸ்டாப்பில் இந்த வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க, கடல மிட்டாய் விற்கிறதுக்கு வருவாங்க, முறுக்கு விற்கிறதுக்கு வருவாங்க. நம்ம இன்னும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவோம், கொய்யாப்பழம்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் சின்னஞ்சிறு பிள்ளைகள் வரும்போது நமக்கு ஒரு வேதனை இருக்கும். படிக்க வேண்டிய வயசில் அந்த பிள்ளைங்க படிக்காமல் இந்த மாதிரி பழங்கள் விற்று, காய்கள் விற்று பிழைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்களே அப்படின்ற வேதனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? ஆனால் இதை ஒரு கவிஞன் பார்க்கும்போது அது எப்படி மாறுகிறது? கேப்பா அப்படின்ற ஒரு கவிஞர், ஒரே வார்த்தை தான், வெள்ளரிக்காய் ஒரு குட்டி பாப்பா வந்து விற்கிது, ஒரே வரி தான் எழுதினார், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. என்னங்க, இனிமேல் யார் என்ன கடையோரத்தில் விற்றாலும், ஒவ்வொரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி விற்றாலும், அந்த ஒரு குழந்தையை பார்க்கும்போது இந்த கவிதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன வழியை தரும் இல்லையா? கவிதை என்பது, எழுத்து என்பது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கவிஞன் தான் பார்த்த துயரத்தை நம்முடைய தோள்களுக்கு மடை மாற்றுவது தான். அதுக்கு தான் அந்த கவிதை பயன்படுது. வெள்ளரிங்கிறது நம்மளும் கேள்விப்பட்ட வார்த்தை தான், பிஞ்சுகள் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான், விற்கின்றன கேள்விப்பட்ட வார்த்தை தான். ஆனால் அந்த 3 வார்த்தையை அவர் அடுக்கி வச்சு ஒரு இந்த கட்டமைப்பின் மூலமாக, அந்த சொற்ல அடுக்கின் மூலமாக நம்ம இதயத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நங்கூரத்தை பாய்ச்சி விடுகிறார். அதுதான் ஒரு கவிதை நமக்கு தருகிற அந்த மேஜிக். இந்த கவிஞர்கள் எல்லாம் மாயக்காரர்கள். விக்ரமாதித்தன் எழுதுவார், மெஜிஷியன்ஸ் அவங்க. கவிஞர்கள் எல்லாரும் மாயக்காரர்கள், நல்ல கவிஞன் நல்ல மாயக்காரன் அப்படிம்பார். அந்த ஒரு வார்த்தை மூலமாக அப்படி ஃப்ளாஷ், ஒரு மின்னலை நமக்குள்ளே ஏற்படுத்திடுறாங்க இல்லையா? அப்படியே ஷாக்கு. இப்போ கமா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, கமா போடுவோம்ல நம்ம, அவளும் நானும் அப்படிங்கும் போது ஒரு கமா போடுவோம். இந்த கமாவை பற்றி யாராவது யோசிச்சிருக்கோமா உட்காந்து? அது போகிற போக்கில் அது கமாவா, செமிகோலனா, புல் ஸ்டாப்பான்னு தெரியாது, நம்ம வாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று இட்டுட்டு போவோம். ஆனால் ஒரு கவிஞன் அந்த கமாவை கவனிக்கிறார். இந்த கமா எப்படி உருவாகுது? உலக இலக்கியத்தில் யாராவது கமாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் கவிஞர் அப்துல் காதர்னு சொல்லிட்டு எங்களுடைய பட்டிமன்ற நடுவராகவும் பணியாற்றக்கூடிய அற்புதமான சிந்தனையாளர், அவர் எழுதுகிறாரு, கமா எப்படி உருவாகுது தெரியுமா? நல்லா கவனிங்க. முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள், அது கமா ஆகிவிடும். முற்றுப்புள்ளி என்ன 9 அடி ஆழத்துல இருக்குது, அதோடைய கன்னத்தில் போய் கிள்றதுக்கு அதுவே இவ்வளவுதான். ஆனால் அவருடைய கற்பனை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்க, அது கமா ஆகிவிடும். இந்த கற்பனை ஆர்ப்பரிப்புகள் இருக்கிறது இல்லையா? இனிமேல் நீங்கள் கமா போடும் போதெல்லாம் லைட்டாக சிரிச்சுக்குவீங்க, உங்களுக்குள்ள ஒரு புன்முறுவல் வரும், நான் கிள்ளிட்டேன், செல்லமாக கிள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு. அதுதான் இந்த கவிதை, ஒரு கதை, ஒரு கட்டுரை, ஒரு நாவல் நமக்குள்ளே ஒரு புதிய வாசலை திறக்கும். புதிய வாசலை திறக்குதோ இல்லையோ, தேவையில்லாத வாசலை அடைக்கவாது செய்யும். நம்ம தேவையில்லாமல் வெட்டியாக உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு இருப்போம். ஒரு புதிய ஒரு வார்த்தையை, புதிய ஒரு சிந்தனையை படிக்கும்போது என்னம்மா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருதுல்ல. இப்போ சமீபத்தில் மறைந்து போன ஈரோடு தமிழன்பன் ஐயா ஒரு சம்பவம், அவர் கவிதையில் ஒரு சம்பவம் வருது. ராதையும் அவளுடைய தோழியும் பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் சொல்லிட்டு கவிதையில் காதலை விட்டுட முடியுமா? தோழியும் ராதையும் பேசிக்கிறாங்க. இரவு நேரம், ராதை எங்கேயோ கிளம்புறான். இப்போ தோழி கேட்குறான், எங்கே போகிறாய்? ராதை சொல்கிறா, கண்ணனை பார்க்க. இப்போ அவள் கேட்குறா, உன்னை யாராவது பார்த்து விட்டால்? நீ வாட்டு போறியே, உன்னை யாராவது பார்த்துட்டா? உன்னை ராதை சொல்கிறா, இது இரவு தானே. அப்போ எல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது, இது இரவு தானே, யார் பார்க்க போகிறா? இப்போ தோழி சொல்கிறா பாருங்க ஒரு மின்னல் வார்த்தை, இது இரவு தான், நீ மின்னல் அல்லவா? இரவு தான், நீ போவ, ஆனால் நீ மின்னல் மாதிரி இருக்கிறியே.
பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருவே. இந்த கவிதை நமக்குள்ள அப்படியே டக்குன்னு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துது இல்லையா? ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும்போது ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ ஒரு சிந்தனையோ நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்டி போடுதலை தரும் இல்லையா? அதுதான் இந்த எழுத்துக்கள் செய்கின்ற, ஒரு புத்தகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். வைரமுத்து தான் சொல்வார், அட்டை போட்ட அமுதம் அல்லவா புத்தகம் பார். அட்டை போட்ட அமுதம். அமுதம் என்னங்க? குடிக்கிறவங்கள சாக விடாமல் காப்பாற்றும். இந்த புத்தகம் படிக்கிறவங்கள சாக விடாமல் காப்பாற்றும். படிக்கிறவங்களுடைய மனதை சாக விடாமல் காப்பாற்றும். எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்ற மேடையிலேயே ராட்டை வைத்த ஒரே மேடை இமைகள் ரோட்டரி சங்க மேடை தான். ஆச்சரியமாக இருந்தது. நான் மகாத்மா காந்தி அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வருவது இந்த ராட்டை, ஒரு கண்ணாடி, ஒரு கடிகாரம், ஒரு கைத்தடி தான். அவர் நமக்காக விட்டுட்டு போனது. இந்த ராட்டை தான் ஆங்கிலேய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அத்தனை பீரங்கி, அத்தனை துப்பாக்கி வச்சுருந்தாங்க. அதை எதிர்க்கிறதுக்கு அவர் வச்சுருந்த ஒரே ஆயுதம் இந்த ராட்டை தான். ஒரு அஹிம்சையின் மூலமாக எதையும் எதிர்க்க முடியும் என்று இந்த உலகத்துக்கு முதலில் உணர்த்தியவர் மகாத்மா காந்தி. அவருடைய வெப்பன் தான் இந்த ராட்டை. இந்த மூலமாக அவர் என்ன சுற்றினார்? நூல் சுற்றினார். அதுக்கு பேரும் நூல் தான். இந்த புத்தகத்துக்கு பேரும் நூல் தான். ஏன்? அந்த நூல் கிழிந்த துணிகளை தைக்கும், இந்த நூல் இதயங்கள் கிழிந்து விடாமல் தைக்கும். என்ன ஒரு அழகான சிந்தனை பாருங்கள். அப்படிப்பட்ட புத்தக திருவிழா நமக்கு ஊரில் முதலில் தொடங்கி மிக சிறப்பாக இன்றைக்கி நிறைவடைய இருக்கிறது. இது நிறைவு கிடையாது, ஒரு தொடர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு போகிற புத்தகங்களை நீங்கள் படித்து மற்றவங்களுக்கும் படிக்க வைத்து அடுத்த வருஷம் இது மாதிரி பன்மடங்கு இது மாதிரி ஒரு அரங்கில் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பல்லடம் புத்தக திருவிழானா யாரும் பக்கத்தில் நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை, 10 நாள் திருவிழாவை அடுத்த வருடம் நம்முடைய ரோட்டரி சங்கமும் நம்முடைய தமிழ் சங்கமும் நகராட்சியும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று உங்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஒரு அற்புதமான பட்டிமன்றம் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம் அப்படின்னா சும்மா 4-5 பேர் உட்காந்து இங்கிட்டுமா பேசுவாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது 2000 ஆண்டு தொடர்ச்சி. தமிழ் இலக்கியத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மணிமேகலை சொல்லுது, பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறுமீன் அப்படின்னு. எவ்வளோ அழகு பாருங்களேன். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, என்னுடைய கருத்தை சொல்வதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் உன் கருத்து பெருசா ஏன் கருத்து பெருசான்னு வரும்போது சண்டை வந்துடுது. ஆனால் அன்னைக்கே நம்முடைய தமிழ் முன்னோர்கள், உன் கருத்தை நீ பேசு, தனியாக பேசாத, பின்னாடி நின்று பேசாத, அவைக்கு முன்னாடி நின்று பேசு, உன்னுடைய கருத்தை நீ பேசு, நடுவில் ஒருத்தர் எது சரி எது சிறப்பானது என்பதை எடுத்து சொல்லட்டும், அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நாம் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு அழகான ஒரு வடிவத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் பட்டிமண்டபம். இன்றைக்கி அந்த பட்டிமண்டபம் தொய்வில்லாமல் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா போன்ற மிகச்சிறந்த மனிதர்களால் எங்களை மாதிரி அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எல்லாம் வைத்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அந்த பட்டிமண்டபத்தை இந்த புத்தக திருவிழாவில் வைக்க வேண்டும் என்று நினைத்ததற்காகவே உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மொழியுடைய அழகு என்ன, சிறப்பு என்ன அப்படின்னா, ஐநா சபையில் 193 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க முகப்புல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 2000 வருடங்களுக்கு முன்னால் நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற வார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 193 நாடுல எத்தனை மொழிகள் பேசப்பட்டிருக்கும், அத்தனை மொழிகளிலும் எத்தனை இலக்கியங்கள் இருக்கும். ஆனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் தமிழ் பாட்டன் எழுதிய ஒரு சொற்றொடரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திற்கு எப்போதுமே முன்னோடியாக நம்முடைய தமிழும் தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம காலர் தூக்கி விட்டு பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆண்களா பெண்களா மகனா மகளா அப்படின்லாம் போகாமல், கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியான்லாம் போகாமல், இன்றைக்கி சூழலுக்கு என்ன தேவை. இன்றைய இளைஞர்கள் ஒரு பயணம் போகிறாங்க. இன்றைய இளைஞர்களுடைய பயணம் மகிழத்தக்கதா வருந்தத்தக்கதான்னு ஒரு தலைப்பு. நல்ல தலைப்பா, நல்ல தலைப்பா. அவங்க யோசித்து கொடுத்துட்டாங்க, நாங்கள் கொடுக்கல, அவங்க இமைகளில் இருந்தே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாமெல்லாம் கண் என்றால் நம்மை காக்கக்கூடிய இமைகள் இளைய தலைமுறை தான், அவங்கள பற்றி தான் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த பசங்களுடைய பயணம் அப்படிங்கும் போதே நமக்கு கொஞ்சம் பதட்டமாகுதுல்ல. இளைய தலைமுறையுடைய பயணம் அப்படின்னோடனே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பைக்கில் முன்னாடி ஒருத்தன் உட்காந்து ஓட்டுறான், பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான், குத்த வச்சு உட்காந்துருக்கான். பைக்குங்கிறதே ஒரு வசதியாக நல்லா உட்காந்து போகிறதுக்கு தான். அவன் ஐயப்ப சாமி மாதிரி இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கான். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிச்சு நம்ம மேலே போயிட்டு கீழே வர்றான். அந்த கேப் கரெக்டாக வந்து உட்காரலன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்.
நமக்கு பதட்டமாக இருக்குது. இப்படி சரட்டுன்னு போய் இப்படி சரட்டுன்னு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பெரியவர் ப்ரெஷர் மாத்திரை எடுத்து சாப்பிட்றாரு. என்னங்கய்யா அப்படின்னு, படப்படப்பாக இருக்குமா, இதுக்கு தான் வீட்டை விட்டே நான் வெளியில் வர்றதில்ல, இப்படி போய் இப்படி சரட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் வந்து பைக் ரேஸ். 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கினா இப்படி தான் போகணும் அப்படிங்கிறாங்க. நம்மளாம் நம்ம அப்பாக்கள் ஒரு டிவிஎஸ் சாம்பு, டிவிஎஸ் 50 வச்சுருப்பாங்க. டன்னு மெதுவாக போவாங்க. லூனான்னு ஒரு வண்டி நம்ம தாத்தாக்கள் வச்சுருப்பாங்க. நம்ம தனுஷ் ஒரு படத்தில் வச்சுருப்பார் பாருங்க. நம்ம தாத்தா கிளம்பி பக்கத்து தெருவுக்கு போக முடியும், நம்ம 3 தெரு கடந்துருவோம், தாத்தா பின்னாடி வந்துட்டுருக்கார் லூனாவில் அப்படின்னு. அப்படி பாதுகாப்பான ஒரு பயணம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி செய்கிற பயணத்தை பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. அப்போ வாகன பயணமே இப்படி இருக்குன்னா அவங்களுடைய வழிப்பயணம், அவங்களுடைய வாழ்க்கை பயணம், நம்ம கூட இருக்கிற அந்த உறவுகளோடு இருக்கிற பயணம் மகிழத்தக்கதாக இருக்கிறதா, இல்லை வருந்தத்தக்கதாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு நல்ல கேள்வியை வச்சுருக்கிறாங்க. என்ன சின்ன பசங்களை பற்றிலாம் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்தியா உலகத்தில், உலக நாடுகளுக்கு இடையான ஓட்டப்பந்தயத்தில் முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய திறமையும் ஆற்றலும் தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ உயரத்துக்கு வருவதற்கு காரணம். அதனால் அவங்க பக்கம் நம்ம கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆங்கில கால்வாயை நீந்தியே கடந்தபோது குற்றால ஈஸ்வரனுக்கு வயது வெறும் 11 தான். யாராலையும் அடக்க முடியாத குதிரையை அலெக்சாண்டர் அடக்கிய போது அவருக்கு வயது வெறும் 12 தான். லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பையன் இசைக்காக மிகப்பெரிய விருது வாங்கின போது அவனுக்கு வயது வெறும் 13 தான். வைபவ் சூரிய வன்சி அப்படிங்கிற பையன் எல்லா சீனியர்களுடைய திறமையும் அடித்து நொறுக்கிய போது அவனுக்கு வயது வெறும் 14 தான். மேண்டலின் சீனிவாசன் உலக புகழ் பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 15 தான். சச்சின் உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணியில் சேர்ந்த போது அவருக்கு வயது வெறும் 16 தான். மலாலா உலகத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய போது அவளுக்கு வயது வெறும் 17 தான். குகேஷ் அந்த சதுரங்க போட்டியில் இந்தியாவுக்கான உலக சாம்பியன் வாங்கி தந்த போது அவருக்கு வயது 18 தான். அப்போ இந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வயதில் தான் இத்தனை பேரும் இவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் சாதித்திருக்கிறார்கள் என்றால் இப்போ இவங்களுடைய பயணம் நாம் கவனிக்க வேண்டும். அவங்க சரியான பாதையில் போகிறாங்களா இல்லையா என்பதை நாம் பேசியே தீர வேண்டும் என்பதற்காக இந்த பட்டிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைங்க எல்லாருமே பயணங்களை கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, சாப்பிடாட்டாலும் நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க. பணம் நிறைய வச்சுருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒத்த பைசா இல்லாட்டி கூடி பாக்கெட் காலி, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜாலியாக சொல்லுவாங்க. எதையுமே சந்தோஷமாக சொல்லக்கூடிய இந்த இளைய பருவம். ஆனால் அவங்களால நமக்கு சந்தோஷம் இருக்குதா, அவங்களால நமக்கு வருத்தம் இருக்கிறதா அப்படின்னு பேசுகிறதுக்கு 4 அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் 4 திசையிலிருந்து. கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது, நம்ம இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு அம்மையார் ராமகபிலா அவர்கள் வருந்தத்தக்கதே அப்படிங்கிற அணியின் தலைவியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனையோ பட்டங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் நம்முடைய இமைகள் ரோட்டரி சங்கம் தான் கபிலா அம்மையார் என்கின்ற ஒரு கௌரவ பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் நீங்கள் இப்படியே அன்போடு அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் அவங்கள விஜய் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் வந்துருச்சா? இவங்களை எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு யோசிச்சிங்கல்ல. இம் அப்படிங்கிற அந்த ஒற்றை எழுத்தை வச்சு அவங்க பேசின 2 நிமிட பேச்சு உலகம் முழுக்க கபிலாவா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய தரமான பேச்சாளர். இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நடுவர்களோடு பேசக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் நிறைந்த கபிலா அவர்கள் திருச்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் குழந்தையோடு வந்திருக்கிறாங்க பாருங்கள். அதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள். நம்ம நினைக்கிறோம் பேச்சாளர்கள் எங்கேருந்தோ வந்திருக்காங்கன்னு. அப்படி இல்லை. ஒவ்வொரு மேடைக்கு நாங்கள் போகும்போதும் நிறைய சிரமங்களை தாண்டி தான் எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் ஒன்று பேச போகிறோம் அப்படிங்கிற உற்சாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கபிலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப வருத்தமாக வந்திருக்கிறாங்க. இந்த பசங்க ஒன்றும் சரியில்லை மேடம், எங்கள் அப்பா தான் கார் ஓட்டிகிட்டு வர்றார், 4 பேர் இப்படி சுற்றி வர்றாங்க, எங்களுக்கு பதட்டமாக இருக்குது, எதுக்கு நம்மளை சுற்றி வர்றாங்க அப்படின்னு பார்த்தா அவன் ரேஸ் விட்டுட்டு போகிறான், அதனால் பயமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அணி சேர்க்க கடையத்திலிருந்து ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சென்ற ஆண்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக பேசி எல்லாருடைய பாராட்டுக்களையும் பெற்றவர். கடையம் உங்களுக்கு தெரியும் தானே? கடையத்தை நம்ம மறக்கக்கூடாது. செல்லம்மா பாரதி பிறந்த ஊர். ரொம்ப நாள் பாரதிக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு அற்புதமான ஊர் கடையம் தான். இந்த காக்கை சிறகினிலே நந்தலாலா மாதிரி மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் பாரதியாரால் எழுதப்பட்ட ஊர். அங்கேருந்து அவங்க செல்லம்மா வந்திருக்காங்க. செல்லம்மா பிறந்த ஊர்லேருந்து அவங்க செல்லம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க.
அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சிட்டி தான் மோசமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க, இப்போ கிராமமே ரொம்ப மோசமாக போயிடுச்சு, சின்ன பசங்க ரொம்ப படுத்துகிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு வாழவே முடியலை, இவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு வருத்தத்தில் அவங்களும் வந்திருக்கிறாங்க. எப்பயுமே பெண்கள் வருத்தத்தில் இருந்தால் ஆண்கள் எப்படி இருப்பாங்க? அப்பாடா நீ வருத்தமாக இருக்கியா, நான் சந்தோஷமாக இருக்கேன். பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் ஆண்கள் வருத்தமாயிருவாங்க. இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்கா, உப்புமா செஞ்சு வச்சுருப்பாளோ அப்படின்னு பதட்டமாயிருவாங்க. அதனால் பெண்கள் 2 பேரும் வருத்தப்படுறதுனால ஆண்கள் சந்தோஷமாயிட்டாங்க, குதூகலம் ஆயிட்டாங்க. கமல் சார் சொல்கிற மாதிரி இந்த அணியில் வந்து அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் இளைஞர்களை நீங்கள் என்ன நினச்சிங்க, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன்னு விவேகானந்தர் சொன்னார்னா இளைஞர்கள் என்ன சாதாரணமான ஆட்களா அப்படின்னு பேசுவதற்கு ஒரு இளைஞனே வந்திருக்கிறார். ராஜபாளையம் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து அன்பு தம்பி விஜய நம்பி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் நிறைய தொலைக்காட்சிகளில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுகீசிவம் ஐயா மாதிரியான பெரியவர்களோடெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவர். நிறைய புத்தகங்கள் வாசிப்பார். எப்போ என்னையை பார்த்தாலும் எனக்கு அவன் வந்தாலே பயமாக இருக்கும். அக்கா சமீபத்தில் என்ன புத்தகம் படிச்சிங்க அப்படின்னு. இவரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருவேன். வேறு இல்லைன்னா நம்ம ஒன்றும் படிக்கலைன்னா நீ இவ்வளோதானே அப்படின்னு அந்த பையன் நினச்சிடக்கூடாதுன்ட்டு இப்போ தான்ப்பா ஜெயமோகனுடைய புக்கு ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ஜெயமோகனை தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் செந்தில் ஜெகநாதன், சரவணன் சந்திரன் நான் அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிம்பார். அந்த அளவுக்கு புதுமையான எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்களெல்லாம் தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி விஜய நம்பி அவர்கள் அந்த அணியை நிறைவு செஞ்சு, அதெல்லாம் இளைய தலைமுறை நல்லா தாங்க இருக்குது, நம்ம கொஞ்சம் அப்படி அவங்கள நேராக ஒரு வழிப்படுத்திட்டோம்னா நல்லா வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்கு அன்பு சகோதரர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் பெருந்துறையிலேருந்து வந்திருக்கிறார். தமிழாசிரியராக பணிபுரிகிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி மாநில தமிழ் துறையில் சிறந்த நல்லாசிரியர் அப்படிங்கிற விருது வாங்கியவர். இப்போ முந்தா நாள் கூட என்னப்பா வாங்கினீங்க, ஒரு தமிழ் முரசு அப்படின்னு சேலத்தில் மனம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, தமிழ் முரசு பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருக்கெல்லாம் அப்படிலாம் பட்டம் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு தமிழ் ஜால்ரா, ஒரு தமிழ் நாதஸ்வரம், ஒரு தமிழ் குடுகுடுப்பையாவது கொடுத்துருக்கலாம். தமிழ் அதெல்லாம் தரமாட்டுக்கிறாங்க. சரி, அவர் நல்லா பேசுகிறாரு, அதனால தர்றாங்க. அதனால் நம்மளும் அடுத்த முறை நல்லா பேசி இமைகள் மூலமாக ஒரு தமிழ் குடுகுடுப்பை என்கின்ற விருதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு, ஆமாம் குடுகுடுன்னு வந்துட்டு போகிறதுக்காக அது ஒரு தமிழ் முரசு அப்படின்னு நகைச்சுவைக்கு சொன்னால் கூட ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு பேச்சாளரை அழைத்து தமிழ் முரசுன்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா அவருடைய தமிழ் எவ்வளவு கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நல்ல தமிழாசிரியர். நம்ம காலத்துலலாம் தமிழாசிரியர் தான் வந்துட்டார் ஐயா அப்படிம்போம். ஆனால் ரவிக்குமார் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு நான் 2 முறை பேச போயிருக்கிறேன். ரவிக்குமார் வந்தார்னா ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகும்போது எவ்வளவு கைத்தட்டல் விழும், அவ்வளவு கைத்தட்டி அந்த பிள்ளைங்க ஆரவாரம் செய்வதை பார்த்தபோது தமிழுக்கு என்றைக்கும் நல்ல காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கையை தருகிற ஒரு சகோதரர். 4 பேரையும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ பேரையும் நான் உட்கார வச்சுருக்கேன். நிகழ்ச்சி தீர்ப்பு வரைக்கும் இவங்களை இப்படியே கட்டி காத்து என் கையில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ பட்டிமன்றத்தை தொடங்கிடலாமா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இன்றைய தலைமுறையின் பயணம், இன்றைய இளைஞர்களின் பயணம் வருந்தத்தக்கதே அப்படின்னு பேசுகிறதுக்கு கபிலா அவர்கள் வர இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி காலம் வந்து நிறைய மாறி போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்ககிட்ட கேட்பாங்க. இப்போ எங்கேயாவது போகணும்னு வைங்களேன், நம்ம ஒரு டூரே போகிறோம், முன்னாடி யார் உட்காந்துருப்பா? கார் முன்னாடி நம்ம குடும்பத்திலே யார் பெரியவரோ அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து இப்படி போகணுண்டா, அப்புறம் மேற்கால திரும்பணுண்டா, அப்புறம் வடக்கால போகணும்பார். இப்போ நீங்கள் டூர் போகும்போது பாருங்கள், அந்த குடும்பத்திலே யார் கடைக்குட்டி சிங்கமோ அது முன் சீட்டில் பப்பரப்பான்னு 2 காலையும் விரித்து வச்சு உட்காந்துக்கிட்டு ஜிபிஎஸ்ஸை போட்டுட்டேனே இப்படி நேராக போனேன், நீ வாட்டுக்கு போ அப்படிங்கிறான். ஏன்டா நேராக போக சொல்கிறேன்? அங்கே தான் KFC இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டு, நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டு போவோம், வயசானதுக்கு என்னத்தையாவது இட்லியை திங்குங்க. அப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். எல்லாமே முன்னாடி பேங்க்குலாம் நம்ம யார் கூட்டு போய் அறிமுகப்படுத்தினா? வீட்டில் இருக்க பெரியப்பாவோ ஒரு தாய் மாமாவோ தான் பேங்க்குனா எப்படி இருக்கும், அதோடைய வரவு செலவு நடைமுறைகள் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. என்னத்துக்கு நீ பேங்க்குக்கு போகிற, இங்கே வா, எல்லாமே நான் உனக்கு வந்து மொபைலில் பண்ணி தர்றேன், நீ இது மூலமாகவே பணம் போடலாம், பணம் எடுக்கலாம், கரண்ட் பில்லு கட்டலாம், கேஸுக்கு கட்டலாம், இடையில எனக்கு ஒரு 300 ரூபா போடு, நான் பீஸா ஆர்டர் பண்ணணும். பயமாக இருக்குதுங்களா பார்த்தா? எல்லாமே இன்றைக்கி வந்து அடுத்த தலைமுறை கையில் போயிடுச்சு. முன்னாடிலாம் பெரியவங்களை பார்த்தா அந்த பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரியவரை பார்த்தா ஐயா வணக்கம் அப்படிம்போம், இல்லை தாத்தா பெரியவங்களை தாத்தாம்போம், மாமாம்போம், சார் அப்படிம்போம். இன்றைக்கி பிள்ளைங்க பெரியவங்களை பார்த்தாலே வந்துருச்சு 90s கிட்ஸு. பேச ஆரம்பித்தாங்கன்னா தள்ளிடுவாங்க, பூமர் அப்படிங்கிறாங்க. 80s கிட்ஸுக்கு அப்டேட்டடே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ கிரிஞ்சு, எதை பார்த்தாலும் ஏன் கிரிஞ்சாகவே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க.
இப்படி ஒரு பூமர் அங்கிளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். வாயை திறந்து இவங்க கிட்ட ஒன்றும் பேச முடியலை. அப்படி ஒரு தலைமுறையாக இன்னைக்கு இவர்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது, வருந்தத்தக்கது தான் என்று பேசுவதற்கு அன்பு தங்கை ராம கபிலா அவர்கள் உங்கள் கைத்தட்டல்களோடு வருகிறார். நீங்கள் நல்லலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, வா சிக்கலாம் என்று அழைக்கும் அலைபேசியில் சிக்காமல் வாசிக்கலாம் என்று புத்தகங்களை தேடி வந்திருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைமுறையின் பயணம் வருந்தத்தக்கதே அப்படிங்கிறதுக்கு இந்த பல்லடம் புத்தக திருவிழாவே ஒரு சாட்சி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா இந்த புத்தக திருவிழாவிற்கு இளைஞர்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காக வீடு வீடா போய் 50 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப இவர்களுடைய இத்தனை முன்னெடுப்புகளையும் நாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஊர்ல முதல்ல புத்தக திருவிழா நடத்துறாங்கப்பா அப்படின்னு ஆசையா புத்தகம் வாசிக்க ஓடி வராம 50 ரூபா கொடுத்தாதான் வருவேன்னு வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அப்படின்னா அது வருந்தத்தக்கது தானே. அதுலேயே சில பேர் 50 ரூபாய்க்கு புத்தகம் தான் வாங்கணுமாக்கும், நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு வந்து கற்றுருக்காங்க. இப்போ இதே ஃப்ரீ வைஃபை 25 GB வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா எல்லா பிள்ளைங்களும் வந்திருப்பாங்க. சரி, அன்னைக்கெல்லாம் 18 வயசு ஆனாதான் அவன் இளைஞன். ஆனா இன்னைக்கு 8 வயசு பையன் சொல்றான், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், ஏன் வாழ்க்கை நீ தலையிடாதன்றான். அப்ப ஒரு 18 வயசு இளைஞனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது முழுக்க இன்னைக்கு 12 வயசு பிள்ளைக்கே தெரியுது. 13 வயசுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதான் என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான். உங்களுக்கு என்ன வருத்தம்? நமக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையலையே. இப்ப இந்த மாதிரி பிள்ளைகள், இளைஞன் அப்படிங்கிற காலகட்டமே இன்னைக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா குழந்தை பருவம் என்பது அழகானது, அப்பாவித்தனமானது. இப்ப பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தும், விதைய சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள மரம் முளைக்கும், மயில் ரேகை குட்டி போடும். இந்த மாதிரி எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு அழகான அப்பாவித்தனமான குழந்தை பருவத்தையே இன்றைய இளைஞர்கள் இழக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வேதனை இல்லையா? இன்னைக்கு இளைஞர்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. ஆனா இந்த மார்க்கெட்டிங்ல, யூடியூப்ல கம்பெனிக்காரன் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு கை வலிச்சா அவர் ஏதாவது கை சுளுக்கா இருக்கும்னு கடந்து போயிடுவார். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க லைட்டா கை வலிச்சா உடனே கூகுள் பண்றாங்க, வலிக்கிறது லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா, அச்சோ லெஃப்ட் ஹேண்ட்ல வலிக்குது அப்படின்னா உனக்கு ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு கூகுள் பதில் சொல்லுது. சரி, விழிப்புணர்வு ஓரளவு இருக்கலாம், ஆனா இவனுங்களுக்கு விழிப்புங்கிற அளவு விழிப்புணர்வு இருக்கிறது தான் பிரச்சனையே. அது கூட பரவாயில்ல, டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா இதை கூகுளில் போட்டு பார்த்தா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நீ சம்சா வாங்கி தின்னையில சாயந்தரம் ஒரு கடையில், அது எந்த எண்ணெயில் போட்டான்னு எந்த கூகுள்லையாவது கேட்டியா? இந்த மாத்திரைனா மட்டும் வந்துடுற. நம்மளுடைய காலத்துல எல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கு முடிவுகளுக்கு மட்டும் இல்ல, முடிக்கு கூட உத்தரவாதம் இல்லாம தான் இன்னைக்கு பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த காலத்து பிள்ளைங்களாம் அடி விழுதேன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க பூரா முடி விழுதேன்னு அழுதுகிட்டு இருக்குங்க. அப்ப 25 வயசுலயே வழுக்க விழுகிற அளவு இருக்காங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க 0 பிளஷர் ஒன்லி ப்ரெஷர், அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இந்த பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அன்பை கொட்டி கொட்டி சமைச்சோம், இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டி தட்டி சாப்பாடு வாங்குறாங்க. இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சமைக்க முடியலன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். இன்னைக்கு கிளம்புறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு, ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு வாங்கி சாப்பிடுறாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் தான், 50 ரூபாய்க்கு ஆர்டர் பண்றாங்க, 80 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பணத்தை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. 80 ரூபாய் டெலிவரி சார்ஜே கொடுக்குறாங்க, போய் வாங்குறதுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனம். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்றைய தலைமுறை ஏரியில வீடு கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சபாஸ், ஏரியில வீடு கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா? ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே இதை. நம்மளுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜென்ரேஷன்லாம் நம்ம கொஞ்சம் உடல் உழைப்பு கம்மியா இருந்தது. எங்க அம்மா அப்பாவை விட எங்களுக்கு உடல் உழைப்பு கம்மியா இருந்தது. அதனால சில நோய்கள் இந்த ஜென்ரேஷன்ல வந்தது. ஆனா அடுத்த தலைமுறையில என்னன்னா
மூளை உழைப்பே கம்மியா இருக்கு. எதை கேட்டாலும், என்ன கேள்வி கேட்டாலும் கூகுள்லயும் சாட் ஜிபிடிலையும் தான் அவன் ஆன்சர் தேடுறான். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். உடல் உழைப்பு இல்லை என்றால் நாம் உடல் நோயாளியாகத்தான் ஆவோம். ஆனால் மூளை உழைப்பு இல்லை என்றால் அவன் மன நோயாளியாக மாறி போவான். அப்படித்தான் இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு வாழ்றதுக்கும் அந்த அடிப்படை ஆதாரம் இல்லை, ஆரோக்கியத்திலையும் அக்கறை இல்லை. ஏன்னா முன்னாடி ஆர்கானிக்னு எது போட்டாலும் போய் வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம காலத்துலலாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா, எழுத்து வீட்டுக்காரங்க சொன்னா நம்பி வாங்குவோம். ஆனா இவங்க ஆர்கானிக்னு போட்டா போதும், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் சோப்பு, ஆர்கானிக் லிப்ஸ்டிக், இதெல்லாம் பரவாயில்ல. சமீபத்தில் நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன், ஆர்கானிக் சிகரெட்டா 100% ஹெர்பல்னு சொல்லி விற்கிறாங்க. அதையும் நம்பி இந்த பிள்ளைங்க போய் வாங்குது. இப்போ ஆர்கானிக்னு எதை போட்டாலும் வாங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் இன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கு. இப்போ அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு 20,000 தான் சம்பளம். அந்த 20,000 சம்பளத்துல எங்க அப்பா நிலத்தை வாங்கினாரு, வீடு கட்டினாரு, 2 பிள்ளைய படிக்க வச்சாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு 80,000 சம்பளம். அந்த சம்பளத்தை விட இந்த சம்பளம் 4 மடங்கு கூடி இருக்கு. அப்ப இவங்க நல்ல லைஃப் ஸ்டைல் தானே வாழணும். ஆனா இவங்களுடைய செலவு 8 மடங்கா இருக்கு. ஐபோன் 17 கெத்த காட்டுறதுக்கு, ஸ்கெச்சர் ஷூ, ராயல் என்ஃபீல்டு பைக்கு, அக்கா சொன்ன மாதிரி, நம்ம நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி பைக்ல பின்னாடி ஐயப்ப சாமி மாதிரி குத்த வச்சுக்கிட்டே வீலிங் பண்ணிட்டு போறான். இப்ப இதெல்லாம் வாங்கியிருக்கானே, இவன் லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கும்னு நினைச்சா இது வாங்கியிருக்கிறது பூரா இஎம்ஐல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழ்ந்த நம்ம ஜெனரேஷன் எங்க? கடன், கஷ்டம், தட்டுப்பாடுன்னு வாழ்ற இந்த பிள்ளைங்க எங்க? நான் சமீபத்தில் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல போகும்போது ஒரு பக்கத்துல ஒரு பையன் ஆடியோவை சத்தமா வச்சு கேட்டுட்டு இருந்தான். அந்த ஹெட்ஃபோன்லாம் போடாம சத்தமா கேட்டுட்டு இருந்தான். எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல, இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா, யூடியூப்ல வர வீடியோவை 2x ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அந்த யூடியூப் வீடியோவே நம்ம பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு தான். ஆனா அதை கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்லாம அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2xல வச்சு கேட்கறான். சரி, இது பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்து வாட்ஸ்அப்பை திறந்தான். அதுலயும் வாட்ஸ்அப்ல யார் நமக்கு பேர் தெரியாதவங்களா மெசேஜ் பண்ணுவாங்க? நம்ம சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க தான் நம்ம நம்பர் வச்சிருப்பாங்க. அவங்க நமக்கு மெசேஜ் பண்ண போறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜையும் 2x ஸ்பீட்ல வச்சு கேட்கிறான். அப்ப நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்றாங்க, அதை கேட்கறதுக்கு கூட இந்த பிள்ளைகளுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இப்ப அந்த மெசேஜ்ல பி போட்டு 4ஆம் நம்பர் பக்கத்துல போட்டிருக்காங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்டா, பி போட்டு 4ஆம் நம்பர் பக்கத்துல போட்டா பிஃபோரா. அப்ப ஒரு 6 எழுத்தை எழுதுறதுக்கு கூட பொறுமை இல்லாத ஒரு தலைமுறை தான் இன்றைய தலைமுறையாக இருக்கிறது. 5 போட்டு என்னன்னு போட்டா ஃபைன். எல்லாமே ஆஸ்அப், as soon as possible, எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபார்ம் லொல் அப்படின்னு போட்டோம். நான் எதுக்கு லொல்லுன்னு போட்டேன்? நம்ம ராஜபாளையங்கிறதுனால இப்படி போடுறான் போலன்னு எனக்கு ஒருத்த மேலே கொலவெறியா இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க லாட்ஸ் ஆஃப் லவ்வா. இப்படி மனம் விட்டு செத்து போனவங்களுக்கே மரியாதை இல்லை தெரியுமா? தமிழ்லன்னா ஆழ்ந்த இரங்கல்கள்னு போடுவோம். ரிப்பு ரிப்புன்ட்டு போயிடுறாங்க. ஆர்ஐபி ஆர்ஐபி அப்படின்னு, ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளவுதான். அப்ப நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப நேரம் போய் தான் பேச நேரம் இல்லை. ஆனா ஒரு செய்தி அனுப்புறதுக்கு கூட நேரம் இல்லாத ஒரு தலைமுறையை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது எப்படி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை விட எல்லாருக்கும் ஸ்டிக்கர் அனுப்பிடுவாங்க. இது எது கழுதையை டைப் அடி போன்ட்டு எல்லாருக்கும் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர். முன்பின் தெரியாத மனிதர்கள்ட்ட கூட உறவு கரம் நீட்டி பேசியதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம். ஒரு பூக்காரக்கா கிட்ட அக்கா முளம் என்ன விலைன்னு கேட்போம், அண்ணாச்சி 1 கிலோ ஆப்பிள் போடுங்கன்போம். அப்படி பேர் தெரியாதவங்க கூட அக்கா அண்ணாச்சின்னு சொல்லி தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி இது கூடவே பேசி பேசி பூத்தாங்க. ஆப்பிள் தாங்க, ஒரு அக்கா கிடையாது, அண்ணாச்சி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் நமக்கு தோணலாம். ஆனா அந்த உறவு கரம் நீட்டாமல் நம்முடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்குமான வேர்ல இந்த தலைமுறை வெந்நீர் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரி, காலேஜ் பிள்ளைங்க தான் இப்படி, வேலைக்கு போறவங்க தான் இப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம எல்லாம் சம்மர் வெக்கேஷன் விட்டா என்ன பண்ணுவோம்?
பாட்டி வீட்டுக்கு போய் சந்தோஷமா அப்படியே திருட்டு மாங்காய் வாங்கி பறிச்சு சாப்பிட்டு குளத்துலையும் ஆத்துலையும் குளிச்சு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டு அடுத்த நாளே சம்மர் கேம்ப் ஆரம்பிக்குது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் ஜஸ்ட் 17,999 ஒன்லி. எதுக்கு நடத்துறான்னு அந்த ஸ்கூலுக்கும் தெரியாது, எதுக்கு சேர்க்கிறோன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாது, எதுக்கு படிக்கிறோன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியாது. தொல்லை இல்லாம இருக்கணுங்கிறக்கா விட்டுட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த பிள்ளை பேப்பர் ராக்கெட்லாம் விடக்கூடாது, டைரக்டா இஸ்ரோல ராக்கெட் விடணும். அப்ப இந்த பிள்ளைகள் வயதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழவில்லை என்பது எவ்வளவு வருத்தமான விஷயமா இங்க இருக்குங்கிறது தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அடிப்படை நம்பகத்தன்மை இல்லாமல், ஏன்னா நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு ஒரு பூட்டை போட்டோம், கேட்டை போட்டு கேட்டுக்கு ஒரு பூட்டை போட்டோம், பூட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியை போட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அந்த செக்யூரிட்டியை நம்பாம ஒரு சிசிடிவியை போடுறாங்க. அப்ப அந்த சிசிடிவிலையும் குரலை மாத்துறாங்க, ஆளை மாத்துறாங்க, சீலை மாத்துறாங்க. அப்ப இந்த பிள்ளைங்க டெக்னாலஜியை நம்பாம, மனுஷங்களை நம்பாம, அடிப்படை நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓடிக்கிட்டே இருக்காங்களே, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஓட்டம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஓட்டம் இல்லை. இவங்க ஓடிக்கிட்டே இருந்தா தான் அந்த லெவல்லையாவது தக்க வச்சுக்க முடியும். அப்படி ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டுல தான் வாழ்றாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழும் போது மூச்சு வாங்குது இந்த பிள்ளைங்களுக்கு. அப்ப கூட இவர்களுடைய இதயம் லேப்டாப்னு துடிக்கல, அப்பையும் லேப்டாப்னு தான் துடிக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலான்னு ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம கேட்டிருப்போம். அன்னைக்கெல்லாம் பார்த்து பொறாமப்பட, பார்த்து ஏக்கப்பட அம்புஜம் பக்கத்து வீட்டில் மட்டும்தான் இருந்தா. ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஊரெல்லாம் அம்புஜம், உலகமெல்லாம் அம்புஜம் தான். ஒரு கோவா டூர் போறத வீடியோ எடுத்து போட்டா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறத கிச்சன் டூரு, ஃப்ரிட்ஜ் டூருன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எதுவுமே இல்லையேன்னு தான் வீட்டுல வாழ்றது கூட அந்த பிள்ளைக்கு பிடிக்காம தன்னுடைய வீட்டு சூழலையே வெறுக்கக்கூடிய ஒரு மன நிறைவு இல்லாத வாழ்க்கையை தான் இன்றைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரீல்ஸை பார்த்து, ஷார்ட்ஸை பார்த்து எல்லாரும் எப்படி எப்படியோ இருக்காங்க. மால்தீவ்ஸ் போறாங்க, கோவா போறாங்க, அவங்க வீட்டுல என்னென்னமோ இருக்கு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேன்னு ஒரு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்த தலைமுறை இல்லாம எவ்வளவு இருந்தாலும் பத்தலையேங்கிற எண்ணம் இருக்கின்ற இந்த தலைமுறை தான் இன்றைக்கு இருக்கிறது. சிம்பிளா சொன்னா, படிச்சு முடிச்சுட்டா வேலை கிடைக்குமான்னு பயம், வேலை கிடைச்சிட்டா கிடைச்ச வேலை நிலைக்குமான்னு பயம், அந்த வேலையும் நிலைச்சிட்டா கல்யாணம் ஆகுமான்னு பயம், கல்யாணம் தான் ஆச்சு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பயம் இன்றைய தலைமுறைக்கு இருக்கு, குழந்தை பிறக்குமா பிறக்காதா. ஏன்னா அன்னைக்கு முக்குக்கு முக்கு மகப்பேறு மருத்துவமனை இருந்தது, இன்னைக்கு முக்குக்கு முக்கு ஃபர்டிலிட்டி சென்டர் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு வருத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கையை தான் இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்றேன். போன வாரம் மதுரை மெடிக்கல் காலேஜில் பவன்குமார் அப்படிங்கிற ஒரு பையன், மதுரை மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சீட் கிடைக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீட் எக்ஸாம் எழுதி ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், அந்த பையன் எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சிருப்பான். ஆனா சென்ற வாரம் அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல உட்காந்து வீடியோ கால் பேசிட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட பேசினால அந்த வீடியோ கால், அதுல பசங்கள்லாம் சேர்ந்து கலாய்ச்சிருக்கிறாங்களாம். அப்ப அதை கூட ஏற்றுக்கொள்ள கூட அந்த மனப்பான்மை கூட இல்லாமல் நொறுங்கிய அப்பளம் மாதிரியான இதயத்தை கொண்டவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள்னா இது எப்படி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு அறிக்கையின்படி, சமீபத்திய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம் நாட்டில் 15 29 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இன்றைக்கு அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்பதற்கு இந்த அறிக்கையே சாட்சி என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதுதான் கருத்து. யாருக்கும் மறுப்பும் சொல்ல முடியாது, யாரையும் எதிர்த்தும் பேச முடியாது. அந்த தொடக்க பேச்சாளர் அப்படிங்கிறது ஒரு பலிகடா மாதிரி தான், சிம்பிளாக சொன்னான். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு தன்னுடைய பேச்சை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிற ராமகபிலா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு விஷயங்களை அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. முன்னாடிலாம் பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலையில் கொஞ்சம் சீக்கிரமே போயிடுவோம். வாய்ப்பாடுன்னு ஒன்று நடக்கும். எல்லா பிள்ளைங்களும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா உட்கார வச்சு வாய்ப்பாடு சொல்லி தருவாங்க. 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாருக்காவது தெரியுமா? 2x2ன்னா எடுக்கிறான் மொபைல் எடுத்து. 4டா இரு, நான் இதை பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்புவேன் அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூளை பயன்பாடுங்கிறது குறைஞ்சிருச்சு. அவங்க வருத்தப்பட்டாங்க. முன்னாடியெல்லாம் அந்த டெலிஃபோன் வந்த புதுசில், மொபைல் ஃபோன் வந்த புதுசில் 50 நம்பர் 100 நம்பர் நிறைய பேருக்கு தெரியுமில்லங்கய்யா. இப்போ அவங்க நம்பரே மறந்துடுது. நம்மளே 2 நம்பர் வச்சுருந்தோம்னா நம்மளுடைய இன்னொரு நம்பரை நம்மளே பதிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம பேரை போட்டு பதிஞ்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னொரு நம்பர் இருக்கா, இருங்க நான் பார்த்து தர்றேன். வீட்டுக்காரர் நம்பர் தெரியாது, வீட்டுக்காரருக்கு மனைவி நம்பர் தெரியாது, 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகள் நம்பரும் தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி மூளைக்கான வேலை குறைந்து இருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு மூளை பயன்பாடே இல்லை அப்படிங்கிற வருத்தத்தை முதல்ல பதிவு பண்ணதுக்கே அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னொன்று, உறவுகளோடு பேணுதல். நம்ம தெருவில் யார் வந்தாலும் அவங்க நமக்கு உறவுக்காரங்க தான். கீரைக்காரங்க வந்தால் ஏமா கீரைக்கார பாட்டி வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லுவோம். கீரைக்காரி வந்திருக்கா அப்படின்னோ கீரை வந்திருக்குன்னோ சொல்கிற பழக்கம் நம்ம தலைமுறை வரைக்கும் கிடையாது. கீரைக்கார பாட்டி வந்திருக்காங்க, பால்கார தாத்தா வந்திருக்கிறாரு, பஞ்சு மிட்டாய் விற்கிற மாமா வந்திருக்கிறாரு, ஐஸ் விற்கிற அண்ணன் வந்திருக்கிறாருன்னு அவங்க ஜாதி பற்றி நமக்கு கவலை இல்லை, அவங்க மதத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவங்க பணக்காரங்களா ஏழையா படித்தவங்களா இல்லையா எதை பற்றியும் கவலை இல்லை. என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து நின்றால் அவன் எனக்கு உறவுக்காரன் என்று நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்தார்கள். அவன் யாராவும் இருக்கட்டும், அவன் நமக்கு உறவுக்காரன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அவன் நமக்கு சொந்தக்காரன். ஆனால் இன்னைக்கு கீரை வந்திருக்கு, பீஸா வந்திருக்குது, நூடுல்ஸ்காரர் வந்திருக்கார், யாருக்குமே மரியாதை கிடையாது. யாருக்குமே அந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு தலைமுறையாக வளர்ந்துருக்கிறார்களே. நம்பகத்தன்மை அதாங்க ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு மனுஷன் ஒருத்தரை நம்பலைன்னா அந்த வாழ்க்கையை ஏன் வாழணும்? முன்னாடியெல்லாம் கிராமத்தில் வீட்டை விட்டுட்டு வெளியில் எங்கிட்ட போகிறோன்னு வைங்களேன், ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போனால் கதவை பூட்ட மாட்டாங்க. அக்கா வீடு திறந்து கிடக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டு போவாங்க. எதுக்குன்னா அது கூடனா நாய் கோழி ஏதாவது உள்ளே போயிடும், இருக்கிற சோறு தின்றுங்கிறதுக்காக வீடு திறந்து கிடக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தலைமுறை, நம்ம அம்மாக்கள் என்ன செஞ்சாங்க, கதவை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில், அடுத்த வீட்டில் தான் சாவி இருக்கும். அந்த பாக்கியக்கா வீட்டில் சாவி இருக்கும், போய் நீ வாங்கி கதவை தர அப்படிம்பாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு யாருன்னே தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்கள நம்பி நம்ம சாவி கொடுக்கறது இல்லை. ஏன்னா கேட்டு வச்சு, கேட்டுக்கு ஒரு பூட்டு போட்டு அதுக்கு ஒரு சிசிடிவி வச்சு எந்த நாட்டுக்கு போனாலும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். சிசிடிவியே எதுக்கு வச்சது? நிம்மதியாக வெளிநாட்டில் போய் சந்தோஷம். அங்கே போய் துபாயில் உட்காந்துக்கிட்டு புர்ஜ் கலிபாவில் 126வது இதில் நின்றுக்கிட்டு இங்கே பாரு ஏதோ ஒரு கருப்பான உருவம் இந்த கேட்டுக்கிட்டே ரொம்ப நேரமாக நிற்கிது. உடனே அம்மா பார்த்துட்டு சொல்லுதே, மூதேவி அது வந்து கரண்ட் கம்பம், கரண்ட் இல்லாதனால ஆள் மாதிரி தெரியுது, நிம்மதியாக போய் கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சி பாருங்கள், சக மனிதர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிற தலைமுறையாக போய்விட்டார்கள் என்றால் இந்த பயணம் எப்படி மகிழ்ச்சியானதாக இருக்கும்? இவங்களே மகிழ்ச்சியாக இல்லையே, தான் மகிழ்ச்சியாக இல்லாதவன் எப்படி இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சியை தருவான்? தான் நிம்மதியாக இல்லாதவன் எப்படி இன்னொருத்தருங்களை நிம்மதியாக வச்சுக்குவான்? எந்நேரமும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை அவ்வளவு அடுக்கி ரொம்ப சிறப்பாக பதிவு செஞ்ச கபிலாவுக்கு இந்த மன்றம் பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு, அப்படிலாம் இல்லைங்க, இப்படிலாம் பயங்காட்டாதீங்க, நாங்கள்லாம் இளைஞர்கள் தான், எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமாவாக இருக்குது, எப்படி பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு சட்டையெல்லாம் போட்டு அது பார்டர் வச்சு வேட்டியெல்லாம் கட்டி நல்லா தானே வந்திருக்கோம் அப்படின்னு பேசுவதற்கு அன்பு தம்பி விஜய் நம்பி அவர்கள் வருகிறார்கள். அடுத்த தலைமுறை பயணம் அப்படி ஒன்றும் பயம்லாம் இல்லை, சந்தோஷம்தான். அப்படி ஆயுதங்கள் புத்தகங்கள் தான் என்று சொன்ன லெனினின் வார்த்தைகளை முன்வைத்து தன்னுடைய அப்பா பேச்சின் மூலமாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களில் செல்ல மகளாக வலம் வந்து கொண்டிருக்கிற இனிய நடுவர் அவர்களே, 2 அணிகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்களே, பல்லடத்தை அறிவின் ஊடகமாக மாற்றி இருக்கிற அன்பின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரனின் நேசத்திற்குரிய வணக்கங்கள். ஒரு உற்சாகமா ஒரு நல்ல கரவொலி கொடுக்கலாம். நீங்க பரவாயில்ல.
கபிலா வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, நீங்களும் அதுக்கு கை தட்டினீங்க. 50 ரூபாய் கொடுத்து கூட யாருமே வரலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த கார்னரை கொஞ்சம் ஜூம் போங்க நடுவர்களே. நிறைய பிள்ளைகள், படிக்கிற மாணவர்கள், அம்மா கவிதா ஜவஹர் அக்கா வந்திருக்கிறாங்க, ஃபேவரட் ஸ்பீக்கர், பிரான்ஸ்ல எல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க, சன் டிவியில சாலமன் பாப்பையா கூட பேசுவாங்கல்ல, அவங்க நடுவரா வந்திருக்காங்க, என்னைய கூட்டு போனேன், அத்தனை பிள்ளைகளும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல்லடம் அறிவின் ஊர் நடுவர்களே. காமெடி இல்ல உண்மையா இப்ப நான் சொல்றதுல உண்மை இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாரும் கை தட்டுங்க. உண்மையாவே அது உண்மைனா கை தட்டுங்க. வந்து சொன்னாங்க பைக் ஓட்டுறாங்க, பாத்தீங்களா பைக் ஓட்டுறாங்க, பைக்ல வீலிங் பண்றாங்க அப்படின்னு. நான் உண்மையாகவே சொல்றேன். ஏன் தெரியுமா? வேலைக்கு போய் படிச்சோன்னே பைக் வாங்குறான். எந்த தெருவில் என் அப்பா வாடகைக்கு கடனா சைக்கிள் கேட்டு ஒருத்தர் கொடுக்க மறுத்தாரோ, எந்த தெருவில் வாடகை சைக்கிள் ஓட்டுவதற்கு பணம் இல்லாமல் என் அப்பா தவித்தாரோ, அந்த தெருவில் கெத்தாய் அப்பாவை சொந்த பைக்ல வச்சு நான் கூட்டு போவேன் என்று ஒரு தலைமுறை இருக்கிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சி இல்லையா? பின்னாடி வச்சு கூட்டு போங்க, வீலிங்லயே கூட்டு போவாதீங்க, அப்பா மேல போயிருவாங்க. அது வீலிங் இல்ல, ஹீலிங் நடுவர்கள். ஆமா. அதுக்கப்புறம் ஹீலிங். அதுக்கப்புறம் சொன்னாங்க, பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிட்டே இருக்காங்க, ரீல்ஸே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆமா, பெரிய வருத்தமா சொன்னாங்க. நான் இதையும் ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்றேன். ஒரு தலைமுறை நீங்க யோசிச்சு பாருங்க, இதுலயும் உண்மை இருந்தா மட்டும் கை தட்டுங்க. ஒரு தலைமுறை தெருவுக்கே இல்ல, ஊருக்கே ஒரே ஒருத்தர் வீட்டுல தான் போன் இருக்கும், ட்ரெங்க் கால். அவர் தான் பெரிய பணக்காரரா இருப்பார். அவர் வீட்டுக்கு வாசல்ல போய் கெஞ்சணும், அவருக்கு தொண்ணாந்துட்டு நிக்கணும் ஒரு போன் காலுக்கு. அப்போ இந்த சமூகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்தது. இன்றைக்கு எல்லார் கையிலும் போன் இருக்கு, யாரையும் தொண்ணாந்துட்டு நிக்க வேண்டாம், நாம் அனைவரும் சமம் என்கின்ற சமூக நீதியை ஒரு கைபேசி உங்க கைகளில் கொடுத்திருக்குன்னா இது மகிழத்தக்க மாற்றம் இல்லையா நடுவர்களே? வச்சு இவனே இவனுக்கு போன் பண்றான். ஏன்னா நான் போன் பண்ண யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நானே பேசுறேன் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட இன்றைக்கு இளைஞர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எங்க திருமணத்துக்கு வைக்கிற கட்டோட்ல பாருங்க, குறுகுறுன்னு பார்க்காதீங்க, கிருகிருன்னு வருது. அடுத்த மாப்பிள்ளை நாங்க, பொண்ணு இருந்தா தாங்க. இங்க சின்ன சின்ன வார்த்தையில அப்படி போற போக்குல மாப்பிள்ளைக்கும் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க, பொண்ணுக்கு 3 முடிச்சு, மாப்பிள்ளைக்கு இதோட சோழி முடிஞ்சு அப்படின்னு போட்டு பேனர் வைக்கிறாங்க. நல்லாவே கை தட்டலாம் நீங்க பாருங்களேன். சின்ன சின்ன காது குத்துக்கு கூட எழுதியிருக்காங்க, கத்தி குத்து, வெட்டு குத்து, அக்கா மகளுக்கு காது குத்து. எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க. போற போக்குல எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு தலைமுறை. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய வருத்தம்னா, கபிலா சொல்லி இந்த அரங்கம் அப்படி கை தட்டுச்சு. பார்த்தீர்களா இந்த தலைமுறை அக்கான்னு சொல்லுதா, கலர் கலரா சொக்கா போடுது, நான் அக்கான்னு சொல்லுதா அப்படின்னு பக்காவா பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நான் கேட்கிறேன், நேற்றைய தலைமுறை நண்பர்களை வீதியோடு நிப்பாட்டுச்சு. நான் இன்றைய தலைமுறை என் நண்பன் என்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிடுறான், என் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறான், என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா சொந்த உறவு போல வந்து நிற்கிறான் என்று சொன்னால் நட்பில் இந்த தலைமுறை கொடி கட்டி பறக்குது நடுவர்களே. அப்பா பாக்கெட்ல இருந்து அவன் 500 ரூபாய் எடுத்துட்டு போறான், உங்க அப்பா எனக்கும் அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, மகிழத்தக்க ஒரு முன்னேற்றம் தானங்க. இங்க மத்த எல்லாத்தையும் விடுங்க, ஒரு தலைமுறை ஒரு காலகட்டத்தில் வரவா செலவா இன்று பெண் பிள்ளைகளை செலவா நினைச்சுச்சுங்க. ஆனா இன்றைய தலைமுறை பெண் பிள்ளைகளை தேவதைகளாக கொண்டாடி மகிழ்கிறது என்று சொன்னால் இந்த தலைமுறை மகிழ்ச்சிக்கான தலைமுறை இல்லையா நடுவர்களே? நட்பை பத்தி சொல்றதுனால நான் ஒரு நல்ல விஷயம் படிச்ச விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றீங்க. மகிழனுள்ள மகிழ்ச்சியோட சொல்லணும். அதனால நூலக மனிதர்கள் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல மோகன் செல்வம் அப்படின்னு 2 பேரும் டெய்லி புத்தக நிலையத்துக்கு வராங்க. இதுல பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, மோகன் அப்படிங்கிறவருக்கு கண்ணே தெரியாது. கண் தெரியாத ஒரு நண்பனை கூட்டிட்டு செல்வம் வந்து அவருக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வாசி காமிச்சுட்டே இருக்கிறார். அப்போ இவர் அந்த பார்வையற்ற மோகன் கிட்ட போய் எஸ் ராமகிருஷ்ணன் கேட்கிறார், உங்களுக்கு தான் பார்வை இல்லைல்ல, ஏன் உங்களுடைய நண்பனோட டெய்லி நீங்க புத்தக நிலையத்துக்கு வரீங்க, ஏன் டெய்லி வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே மோகன் அழகா அதற்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார், எனக்கு கண்கள்ல இல்ல, கண்களினால் என்னுடைய வெளிச்சத்தை பெற முடியல, ஆனால் என்னுடைய நண்பன் புத்தகங்களின் வாயிலாக எனக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்று பதிவு செய்தார் என்று சொன்னால், அந்த மோகனினுடைய திருமணத்தினுடைய அந்த திருமண அழைப்பிதழ் இப்படிதான் அச்சிட்டாங்களாம், திருமணத்திற்கு வருகிறவர்கள் புத்தகத்தை மட்டுமே பரிசாக கொடுக்க வேண்டும், புத்தக பரிசு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு தலைமுறை புத்தகத்தை கொண்டாடுகிறது என்று சொன்னால் இதுக்கு நீங்க நல்லாவே கை தட்டலாம். புத்தக திருவிழானா எப்படி
சாதாரணமாக நினச்சிங்களா? இன்னைக்கு காயத்ரி மேடமும் அவங்க கூட வந்த பிரியா மேடமும் எத்தனை தடவை நம்ம ரூமுக்கு வந்து அவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? புத்தக திருவிழாவுக்கு வந்தவங்கள கொண்டாடணும் என்கின்ற எண்ணம் இங்கே இருக்கிறது இல்லையா? படிக்காம வந்து உட்காந்துக்கிட்டீங்க. அப்புறம் கபிலா ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பார்த்தீர்களா, வயிற்றிற்குள் விதை போட்டால் மரம் உழைக்கும் என்று நம்பினோம். பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தணும்னு நம்பணும். இதுக்கு பேர்லாம் நம்பிக்கையா? மூட நம்பிக்கை. இன்றைய தலைமுறை அறிவால் அப்படி சிறந்து நிற்குது. பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துமா இல்லையான்னு தெரியாது. சாமியே கண்ணை குத்தலனாலும் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் அறம் என்று நம்புகிற ஒரு தலைமுறையின் வாசலில் நின்று கொண்டு என்ன பேச்சுன்னு தெரியல. அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆர்டரை கொண்டு வர்றது யாருங்க? இளைஞன். காலையில இருந்து மாலை வரைக்கும் கல்லூரியில படிச்சுட்டு என்னுடைய கல்லூரிக்கு தேவையான பணத்தை நானே உழைத்து சேமிப்பேன் என்று ஒரு தலைமுறை ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இது மகிழ்ச்சிக்குரிய அறிகுறி இல்லையா நடுவர்களே? டெய்லி 4 ஆர்டர் கொடுங்க, 4 பிள்ளைங்க படிக்கணும். நீங்க லீலிய நாதஸ்வரத்தை பத்தி சொன்னீங்க. நம்முடைய பாப்பையா திருக்குறள் பத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. லீலிய நாதஸ்வரம் என்கின்ற அந்த இளைஞன் 1330 திருக்குறளுக்கும் ஒரு இசை வடிவத்தை கொடுத்து திருக்குறள் இசை என்ற ஒரு வடிவத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நடுவர்களே. பாராட்டலாம். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த தலைமுறை அப்ப அறிவாற்றலோட தானே இருக்கிறாங்க. 2-3 நல்ல விஷயங்களை நான் சொல்றேன். ChatGPT, கூகுள், ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா ஓடிட்டே இருக்குது. அரவிந்த் ஸ்ரீனிவாசன் தான் பெர்ப்ளெக்சிட்டியோட CEO. அப்போ அவர்கிட்ட கோபிநாத் கேட்கிறார், இந்த அணி மாதிரியே ராஜியக்கா மாதிரி கபிலா மாதிரி அடுத்த தலைமுறை இப்படி வீணா போயிருவாங்களோங்கிற பயம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் ChatGPT, உங்களுடைய பெர்ப்ளெக்சிட்டி இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அடுத்த தலைமுறை, இது உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டோன்னே அவர் அற்புதமா ஒரு பதில் சொன்னார். இந்த பட்டிமன்றத்திற்கே சொன்னது போல சொன்னார். அவர் சொன்னார், ஏன் நீங்க அதை அப்படி பார்க்கறீங்க? நேற்றைய தலைமுறை பதில் சொல்வதற்கே பயந்த தலைமுறையாக இருந்தது. பதில் சொல்லியே பழக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக இருந்தது. இன்றைக்கு தலைமுறை கூகுள்ல, ChatGPTல எல்லாத்திலையும் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு நல்ல ஆரம்பம். கேள்வி கேட்கிற ஒரு அறிவாற்றல் நிறைந்த சமூகமாக அடுத்த தலைமுறை மாறி கம்பீரமாக நிற்கிறதுன்னா இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இல்லையா நடுவர்களே? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அவங்க கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல ChatGPTல தான் கேட்பான். இன்னைக்கு மத்த எல்லாத்தையும் விடுங்க, நீங்க ஆனா சொல்றீங்க ரீல்ஸ் பாக்குறோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம்னு. அதே ஃபேஸ்புக்ல, அதே இன்ஸ்டாகிராம்ல நிறைய இளைய தலைமுறை பிள்ளைகள் கவிதை எழுதுறாங்க. இன்றைக்கு உலகத்தின் மொழிகள்ல அதிகமான கவிதை எழுதப்படுகிற மொழியாக நம்முடைய தமிழ் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இளைய பிள்ளைகள் அவ்வளவு நுட்பமா பயன்படுத்துறாங்க. அற்புதமா நாடன் சூர்யா எவ்வளவு சூப்பரான ஒரு இளைஞன் தான், இவ்வளவு சூப்பரான கவிதை எழுதுறார் தெரியுமா? எப்போதாவது நிற்கின்ற இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லெறிதல், கொஞ்சம் அன்பை எரியுங்கள், இன்னும் சிறிது காலத்திற்கு துடித்துக் கொள்ளட்டும் என்று அற்புதமாக மானுட நேயத்தை ஒரு கவிதையில கொண்டு சேர்க்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நடுவர்களே. ஒன்னு சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்லைன்னு சொன்னீங்க. நம்முடைய பண்பாட்டிற்கு, நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒண்ணு தடை பண்றாங்க ஜல்லிக்கட்டு அப்படின்னு அத்தனை இளைஞர்களும் மெரினால கூடுனாங்க பாத்தீங்களா? அதுதான் இன்றைய தலைமுறை. வைரமுத்து ரொம்ப சூப்பரா எழுதினார். வாடிவாசல்ல தானே அது திறக்கும். வாடிவாசல் திறந்து விடும் வாழ்த்துகிறேன் தம்பி, இனி கோடி வாசல் திறக்கும் உந்தன் கொள்கைகளை நம்பி அடையாளம் துன்பங்கள் அளிக்கும் ஒரு கூட்டம் உங்கள் படையாளம் பார்த்ததுடன் பயந்தெடுத்த தோட்டம் பீசாவும் பெப்சியுமே இளைஞர்கள் என்று வாய் கூசாமல் சொன்னவரை கொன்றுவிட்டீர் கொன்று சொல்வாங்கி எல்லோரும் சூழ் வைத்த பாட்டு கடல் உள்வாங்கி போனதடா உங்கள் குரல் கேட்டு தன்பணியால் சுடுகதிரால் தமிழினமா சாகும் அட தண்ணீரில் வீழ்வதனால் வெயில் அணைந்தா போகும் தெருவிருந்து போராட திறம் தந்தார் தமக்கும் உம்மை கருவிருந்து பெற்றோரின் கால்களுக்கும் வணக்கம் சதுராடி களம் கண்ட சகோதரிகள் வணக்கம் உங்கள் எதிர்கால கருப்பைகள் நெருப்பை தான் சுமக்கும் காளைகளை மீட்டெடுக்க கைபேசி வழியினிலே களம் கண்ட கூட்டம் இனி நாளைகளை மீட்டெடுக்க நானிலம்பு பூட்டும் வரம்புகளை யார் விதித்தார் வரட்டும் ஒரு யுத்தம் எங்கள் நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்று பதிவு செய்தார்.
இந்த கவிதை மனப்பாடம் பண்ணதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ராஜராஜ ரத்தம் நடுவர் அவர்களே, நொறுங்கி விடுகிற அப்பளம் போன்றது அல்ல எங்களுடைய தலைமுறை. தித்திப்பாக இனிக்கின்ற பாயாசம் போன்ற ஒரு அற்புதமான தலைமுறை எங்களுடைய தலைமுறை. அறிவால், ஆற்றலால், அறிவியலால் உயர்ந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய இன்றைய தலைமுறையினுடைய வளர்ச்சி பயணம் மகிழத்தக்கதுதான், வருந்தத்தக்கது என்று இவர்கள் பேசுவதுதான் வருந்தத்தக்கது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ். உண்மை விஜய் நம்பி தருவார்கள் என்று நானே நினைச்சு பார்க்கல. அவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அதுவும் கடைசியாக சொன்ன அந்த கவிதை ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வாழ்த்துக்கள் விஜய் நம்பிக்கு. நிறைய எல்லாத்தையுமே அந்த மாற்றி யோசிப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லாத்தையுமே ஒரே போக்கில் பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே மாற்றி யோசிச்சுட்டார். முன்னாடிலாம் ஒரு டிவி, பஞ்சாயத்து டிவி ஊரில் ஒன்று தான் இருக்கும், இல்லை பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். இந்த ஏழப்பட்ட ஜனங்க அவங்க வீட்டு வாசலில் நின்று ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்ப்பாங்க. வேணுமே அவங்க படக்குன்னு வந்து கதவை சாத்துவாங்க. ஒரு டிவி பார்க்க மறுக்கப்பட்ட தலைமுறையாக நம்ம தாத்தாவும் அப்பாவும் இருந்தார்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி ஓடிடியில் இந்த படம் பாருப்பா, நல்லா இருக்கும், உட்காரு, பூக்கோளம்னு ஒரு படம், மலையாள டப்பிங் தமிழில் அருமையாக இருக்குன்னு நம்ம வீட்டில் நம்மளுடைய பெரிய டிவியில் நாம் படம் பார்க்கிற ஒரு கெத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமே, இது என்ன தவறா என்கின்ற ஒரு அருமையான விவாதத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஃபோன் பண்ணணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி யார்ட்டையா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி, பிபி நம்பர்னு ஒரு வார்த்தை இன்றைக்கி எங்கேயாவது இருக்கா? பிபி நம்பர்னு ஒரு நம்பரை கொடுப்பாங்க. அந்த ஆள் நம்மளை கூப்பிடவே மாட்டார். முக்கியமான தகவல் சொல்கிறது கூப்பிட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு சொல்கிறதா எனக்கு வேலையா, போயா அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா அந்த மளிகை கடைக்காரருக்கு, அவர் கூப்பிடவே இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம கையிலே மொபைல் வந்துடுது. நம்ம வீட்டு பிள்ளைங்கள் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வாட்ஸ்அப் குரூப் சேர்த்து வச்சுருக்கான். அது வரைக்கும் அம்மா குடும்பமும் அப்பா குடும்பமும் அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கும். இவன் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, இங்கிட்டு பெரியம்மா ஒரு குரூப்பில் உட்காந்துருக்கு, இங்கே பெரியப்பா ஒரு குரூப்பில் உட்காந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்க இல்லையா? பிள்ளைகள் சொல்லும் போது பெரியவங்க கேட்டுத்தானே ஆக வேண்டி இருக்கிறது. எவ்வளவு கேள்விகள் இந்த பிள்ளைங்க கிட்ட, நம்மக்கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா நம்ம கேள்வி கேட்காத ஒரு தலைமுறை. வாயை திறந்து எதையா கேட்டால் வாயை மூடிக்கிட்டு கொன்றுவேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக உட்காந்துருப்போம். ஸ்கூலில் போய் வாயை திறந்து அங்கேயும் திட்டுவாங்க. வாயே திறக்காத ஒரு தலைமுறையாக நாம் இருந்தோம். இன்றைக்கி இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாங்க. ஏன் தலைவலி வருது, பின்பக்கத்தில் மண்டை வலிச்சா அதுக்கு என்ன ரீசன், ஒரு விரல் மட்டும் வலிச்சிச்சுன்னா என்ன ரீசன், இடது பக்கம் முழங்கால் வலிச்சா என்ன ரீசன், அத்தனை கேள்விகள் கேட்குறாங்க. வீடு காலி பண்ணணும்ப்பா, இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு தெரில, அவன் எடுக்கிறான். ஜஸ்ட் டயல்னு உனக்கு ஃபோன் பண்ணால் நம்ம பக்கத்துலேயே ஒரு பேக்கர்ஸ் இருக்காங்கம்மா, ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து பேக் பண்ணிடுவாங்க, நீங்கள் பேசாமல் இருங்கம்மா. டாக்ஸி அவனே புக் பண்ணி தர்றான். வீட்டு வாசலுக்கு டாக்ஸி வரும்னு நம்ம நினச்சிருக்கோமா? ஆட்டோ பிடிக்க ஓடுவாங்க தெருமுக்குக்கு, ஆட்டோவை பிடிங்க. இப்போ ஆட்டோவை நம்ம பிடிக்க வேண்டாம், அது வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகுது. பிள்ளையை புக் பண்ணி கொடுக்குதேம்மா, காலையில் 4:30 உனக்கு நீ அலாரம் வச்சு எந்திக்க மட்டும் செய், ஓலா புக் பண்ணியிருக்கேன், நீ சிரமமே பட வேண்டாம், வீட்டு வாசலில் நிற்கும், நேராக நீ ட்ரெயினில் ஏறி, ட்ரெயின் உனக்கு நான் புக் பண்ணிவிட்டேன், அந்த டிக்கெட் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கேன், அதை மட்டும் காமி, நீ எதையும் கிட்ட டிடிஆர்கிட்ட பேச வேண்டாம். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நம் பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மை வழி நடத்துகிறார்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய பெருமை. எங்கள் ஊரில் கண்மணி ராசான்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ஒரு கவிதை எழுதினார். எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸை அணிந்து கொள், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, மேலத்தரு வழியாகவே பள்ளிக்கூடத்துக்கு போ, அந்த தெருவில்தான் செருப்பு அணிந்து வந்ததற்காக உன் தாத்தனை கட்டி வைத்து அடித்தார்கள். அடுத்த தலைமுறை வந்துருச்சுல, இந்த அறிவியல் எல்லாமனையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சுச்சா. படித்தவன் படிக்காதவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி எதுவும் கிடையாது. படித்த ஜாதி, அறிவியல் தெரிஞ்ச ஜாதி, புத்திசாலித்தனமான ஜாதி மட்டும்தான் இனிமே ஜெயிக்கும் என்று நம்ம வீட்டு பிள்ளைகளும் மேலே வந்தாங்கல்ல. அப்போ அதெல்லாம் சாதாரணமான விஷயமா? ஒரு அறிவியல் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்கள் அதை வச்சு ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையும் ஒடுக்கி விடாதீர்கள் என்று விஜயநம்பி பேசின பேச்சுக்கு இந்த சபை ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக தந்து ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க தம்பி. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அம்மையார் ராஜராஜேஸ்வரி அவர்கள் கடையத்திலிருந்து வருகிறார்கள். ஹலோ. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி முதல் புத்தக திருவிழாவை ஒரு முத்தான வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் பல்லடத்தை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். வணக்கம் சொன்னால் எங்கள் ஊர் பக்கம்லாம் கை தட்டுவாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் முறைச்சி பார்ப்போம். அப்படியா? அது ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளை ஓப்பனிங்லேயே இப்படி பேசுது அப்படின்னு மெய் மறந்து பார்க்காங்க நடுவர் அவர்களே. இருந்தாலும் நீங்கள் என்ன சாதாரண நடுவரா? ரொம்ப ஸ்பெஷலுங்களா? எவ்வளோ ஒரு அன்பான, எவ்வளோ ஒரு பண்பான, எவ்வளோ ஒரு பணிவான ஒரு நடுவர். எங்களுக்கெல்லாம் நீங்கள் கிடைச்சது
ரொம்ப மிகப்பெரிய ஒரு நீங்கள் பாராட்டுறீங்களா கலாய்க்கிறாங்களே தெரியல. இருந்தாலும் உங்கள் தலைமையில் இந்த மண்ணில் பேசுறது, அதுவும் இந்த புத்தக திருவிழாவில் பேசுறது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஈராக்கில் வந்து புத்தக சந்தைன்னு ஒன்று இருக்குது நடுவர்களே, நிறைய இருக்குது. அந்த புத்தக சந்தையில் வந்து என்ன பண்ணுவாங்களாம், கடைக்கு வெளிகளில் தான் புத்தகத்தெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அந்த கடைகளை மூடவே மாட்டாங்களாம், புத்தகத்தில் எடுத்து உள்ளேயும் வைக்க மாட்டாங்களாம். ஒரு தாத்தா கிட்ட ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு பூட்ட மாட்டீங்களா, புத்தகங்கள்லாம் திருடு போயிட்டுனா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சொன்னாங்களாம், புத்தகம் படிப்பவர்கள் ஒருபோதும் திருடுவதில்லை, திருடுபவர்கள் ஒருபோதும் புத்தகம் படிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் அப்படிங்கிறது நடுவர் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த பல்லட மண்ணில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பல்லடத்தை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் தலைப்புக்குள்ள வந்துடுறேன் நடுவர்களே. நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? நல்ல தலைப்பு. நல்ல தலைப்பு. இன்றைய தலைமுறையினரின் பயணம் மகிழத்தக்கதே வருந்தத்தக்கதே. இதானங்க தலைப்பு. என் தம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பாவம் அந்த பிள்ளைய வருத்தத்தோட வந்து நாங்க வருந்திட்டு இருக்கோம் வருத்தமா பேசிட்டு போய் உட்காந்துட்டு, இவர் வந்து ஏன் இப்படி தாம் தூம்னு குதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நடுவர்களே. எப்பவுமே யாராவது வருத்தமா இருந்தா அவங்களதான் வம்புகளுக்கு, ஏன்னா அவங்க தான் பதிலுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் 10-15 பிள்ளைங்களை பத்தி சந்தோஷமா வளர்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல 1-2 அதுலயும் ஒத்த பிள்ளைய பெற்றிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரண்ட்ஸ் படுற பாடு இருக்கு, ஐயோ சொல்லவே முடியாது நடுவர்களே. வளர்க்கறதுக்குள்ள அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? அதுலயும் என் தம்பி வந்து பைக்ல போறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க. இதுல நக்கீரரோட பரம்பரை மாதிரி நடுவருக்கே வந்து கரெக்ஷன் வேற, அது வீலிங் இல்ல ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பையன் நடுவர்களே. அவங்க வந்து பைக்கு சின்ன பிள்ளைங்க ஓட்டுறதுலாம் வந்து அப்பா அம்மாவை கெத்தா காமிக்கிறதுக்கு. எது கெத்து? நீ உன்னைய எவ்வளவு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிச்சு மார்க் வாங்கி அவங்களுக்கு சபையில மரியாதை வாங்கி கொடுக்கறது தான் கெத்து. அதை விட்டுட்டு படிக்க வைக்கிறதுக்கே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுற அம்மா அப்பா கிட்ட போய் நீ பைக் வாங்கி தரலைன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன்னு அவங்கள மிரட்டி அவங்க கஷ்டப்பட்டு கடனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்தா இவன் என்ன செய்தான்? காதுல ஹெட்போனை மாட்டுறான். இப்ப அதுல அட்வான்ஸ்டா ப்ளூடூத்தை மாத்துறான், நெக் பேண்டை மாட்டுறான், மாட்ட வேண்டிய ஹெல்மெட்டை மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிருந்தான். ரோட்ல போறான், பைபாஸ் ரோடு போட்டு விட்டுருக்காங்க, டுரிங் 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 100ல போறான், 108ல அப்படியே திரும்பி வந்துருதான். ரோட்ல சாலையை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டிய பையங்க ஃபுல்லா சேலையும் சுடிதாரையுமா பார்த்து ஓட்டிட்டு இருக்கான். நடுவர் அம்மாவுக்கு இது மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் அப்படிதான் சொல்லுவாங்க இவங்க. இல்ல இதுல நாங்க ரத்த தானம் செய்யறோம் அப்படிங்கிற பெருமை வேற. ஆனா எங்களுக்கு வருத்தம் என்ன தெரியுமா? இளைஞர்கள் அதிக அளவுல ரத்த தானம் செய்றீங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. அது ஆஸ்பத்திரியில இருக்கணுமே தவிர நடு ரோட்ல இருக்க கூடாது. அதுதான் எங்களுடைய கருத்து. எங்க அதுலயும் போனுக்கு அடுத்த எக்ஸ்பிளனேஷன். எப்பா இவன மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாளர் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப மிஞ்சிட்டாரு அறிவு ஜீவி நடுவர்களே. தன்னம்பிக்கையை கற்றுத்தரதே இந்த செல்போன் தான், தப்பே கிடையாது. நீ செல்ஃபி எடு வேண்டாங்கல, நல்ல மேக்கப் போடு, வீட்டு மொட்டை மாடியில போய் எடு, யார் கேட்க போறா? ஓடுற ட்ரெயினுக்கு மேல நின்று செல்ஃபி எடுக்கான் நடுவர்களே. கடைசியில தூக்கி பிடிச்ச கம்பி மேல உள்ள கரண்ட் கம்பியில மாட்டி கருகி போயிருந்தான். யார் அந்த செல்ஃபியை பார்ப்பா? அவனே பார்க்க முடியாது. இதுல போன வாரத்துல கேரளால ஒரு பொண்ணு ஓடுற ட்ரெயின்ல படிக்கட்டுல தொங்கிட்டு டான்ஸ் ஆடி கடைசியில அதை போலீஸ் பிடிச்சி கடைசியில அது மன்னிப்பு கடிதம் கேட்டு, இதெல்லாம் தேவையா? ஒரு பிள்ளை போலீஸ் வேனுக்கு பின்னாடியே ஆடிக்கிட்டு இருக்கு, உன்னை கைது பண்ணிடுவாங்க, ஆடி முடிச்ச உடனே கைது பண்ணுங்க அப்படிங்க, அப்பதான் வைரலா போகும் வீடியோ அப்படின்னு. இங்க இன்றைய இளைய தலைமுறைகள் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து மூழ்கி கிடைக்கிறீங்களே, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அவன் குடும்பமா இருக்கான். எய்தாப்ல உள்ள சொந்தக்காரங்க யாருன்னு தெரியுதா? வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த பையன் கேட்கறான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. தம்பி என்ன யாருன்னு தெரியலையா அப்படிங்காரு. உடனே இல்ல நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இல்ல. ட்விட்டர்ல இல்ல. வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல. நான் தாண்டா உங்க அப்பாக்கு அண்ணன், உன் பெரியப்பா நான் தான், என்னையே உனக்கு தெரியலையா? நான் கேட்கிறேன் இந்த எதிரணி கிட்ட, முகம் தெரிந்த உறவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு முகநூலில் கிடைக்கும் லட்சக்கணக்கான நண்பர்களை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் கேட்கேன். போஸ்ட் போடுவோம், லைக் பண்ணுவோம், இது மகிழத்தக்கதா உங்களுக்கு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வர்றது உன் ரத்தமா தான் இருக்கும். ஃபேஸ்புக்ல போட்டு விட எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 பணம் போடுங்கன்னு கேளுங்க, அத்தனை பேரும் பிளாக் பண்ணிட்டு ஓடி போயிடுவான்.
சொந்தங்களை தொலைக்கக்கூடிய இந்த தலைமுறை எப்படிங்க மகிழ்ச்சியை கொடுக்கும்? அடுத்தால என் தம்பி அப்படியே கஷ்டப்பட்டு நாங்க வந்து எல்லாம் செய்யறோம். எங்க இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கோழைத்தனம் யாருக்கிட்ட இருக்குன்னா இன்றைய இளைய தலைமுறை கிட்ட இருக்கு. முடி கொட்டுதுன்னு ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. படிக்கலன்னா ஃபெயில் ஆயிட்டா சூசைடு. அழகா இல்ல கருப்பா இருக்கேன்னு தோழிகள் கேலி பண்றதுக்கு அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன நிராகரிப்புகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத வெறித்தனம் அவன் கிட்ட தான் இருக்கு. ஹெட் மாஸ்டர் முடி வெட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இவன் ஹெட் மாஸ்டர் தலையவே வெட்டிட்டான். காதல் வேண்டான்னு சொல்றது அந்த பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்க. அந்த பிள்ளை காதல் வேண்டான்னு சொல்லி புத்திமதி சொன்னா அந்த பிள்ளையே கொண்டு போய் கத்தியால குத்தி வச்சுட்டு வந்துருதான். ஒரு உண்மையான நட்போ ஒரு உண்மையான காதலோ ஒரு உண்மையான அன்போ இன்றைய காலத்து இளைஞர்களிடம் இருக்கா? இந்த எதிரணியில இவ்வளவு நேரம் விஜயநவி வந்து பேசிட்டு போயிருக்காங்களே, இது எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்கும்? வருந்தத்தக்க கூடிய ஒரு விஷயம் தானே. நடுவர் அவர்களே, படிக்க வசதி காதல சொல்லாமே இதய முரளி கடைசி செத்து போவாரு. ஆனா இன்னைக்கு நீங்க காதல சொல்லிட்டு அவளை கொண்டுட்டும் போயிருந்தாங்க. எங்க படிக்க வசதி இல்லாம ஏங்குன காலம்னு இருந்தது. படிக்க ஆசை உள்ள பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா வசதி இல்லாம எத்தனை பிள்ளைங்க படிப்பை தொலைச்சாங்க. ஆனா இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டாலும் கூட என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி அத்தனை கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருந்தோம். படிக்க வலிக்கிற பிள்ளைங்க தானே இன்னைக்கு அதிகமா இருக்கீங்க. அன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட கேக்குது, அக்கா காஞ்சனா 3 வருது 4 வருது, அரண்மனை 3 கூட வருது 4 வருது, சிங்கம் 3 4 கூட வருது. ஆனா இந்த கொரோனா 3 எப்ப வரும்னு எனக்கு ஏக்கமா இருக்கு பாஸ் ஆகுறதுக்கு. அப்படிங்க பாஸ் ஆகுறதுக்கு எப்படி பேஜ்னே ஒண்ணு இருக்கு உருவாயிருக்கு. எல்லாம் தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய படிப்பெல்லாம்? எங்க பக்கத்து வீட்டு பையன் எப்பவுமே லேட்டா எழுந்திருக்கேன்னு சொல்லி வீட்டுல அம்மாட்டையும் அப்பா கிட்டே திட்டு வாங்கிட்டே இருப்பான். ஆனா இந்த ஐப்பசி கார்த்திகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம்பரை எந்திரிச்சு 4:30க்கெல்லாம் நியூஸ் பாப்பான். நடுவர்களே, நான் கூட பக்தி செய்தி தான் பார்க்கான்னு சொல்லி பாராட்டலான்னு போனா கடைசியில எப்போ மழை வரும், எப்ப லீவ் விடுவாங்க, எப்போ வெளில வரும், எப்ப லீவ் விடுவாங்கன்னு உட்காந்து அந்த பையன் கிட்ட அப்பா சொல்றாரு, டேய் நீ நியூஸ் பாக்குறதுக்கு ஒழுங்கா படிச்சா கூட பாஸ் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்லுதான், படிச்சாலாம் அந்த காலத்துல பாஸ் ஆக முடியாது, ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சாதான் பாஸ் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கானே. இந்த தலைமுறைகள் எப்படி இருக்குங்க? ஒரு சத்தான உணவு முறை உங்ககிட்ட இருக்கா? வீட்டுல அம்மா ஆரோக்கியமா உணவு செஞ்சு கொடுப்பாங்க, அதுல 1000 குறை சொல்லுவான். ஆனா ரோட்டு கடையில எண்ணத்தை கொடுத்தாலும் தின்னுட்டு மண்ணை மாதிரி தின்னுட்டு வந்து வீட்டுக்கு செல்றானே. அன்னைக்கு ஒரு அம்மா அந்த பையனுக்கு சப்பாத்திக்கு ரசம் வச்சு கொடுத்தாங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டான். உங்களை மாதிரி தான் எனக்கும் குழப்பமா இருந்தது. இவன் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? சப்பாத்திக்கு யாராவது ரசம் வச்சு சாப்பிடுவாங்கன்னா அம்மாவை பிடிச்சி திட்டினான். அந்த அம்மா புடதிலே 4 வச்சுட்டு சொன்னிச்சு, நேற்று ரோட்டு கடையில பூரிக்கு ரசம் வச்சு கொடுத்தாம்ல, வாயை மூடிட்டு தின்ன நீ, இப்ப நான் சப்பாத்திக்கு ரசம் வச்சா உனக்கு வலிக்குதா அப்படின்னுச்சு. அது 15 நாள் ஆன ரசம், புது ரசம் வைக்க கூடாது. அது மாதிரி 15 நாள் ஆன ரசம் வச்சு கொடுக்கும். ரசம் அதுல என்னத்தை கலக்குறான்னு யாருக்கு தெரியும்? அந்த ஒரு புரிதல் கூட வைக்கிறானே தெரியல. இந்த இளைய தலைமுறை கிட்ட எப்படிங்க ஒரு மகிழ்ச்சியான, அவன் எதை மகிழ்ச்சின்னு நினைக்கிறான்? நல்ல வந்து கெட்ட பழக்கங்களை பழக வேண்டியது, தண்ணி அடிக்க வேண்டியது, தம் அடிக்க வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்த வேண்டியது, இதை தான் அவன் மகிழ்ச்சியா நினைக்கிறானே தவிர பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவர்களோட கஷ்டம் அறிஞ்சு அவர்களுக்கு நாம வந்து நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எந்த தலைமுறை இன்னைக்கு நினைக்குது? கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு அளவுக்கு அதிகமா கலாச்சாரம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாட்டிமா நெத்தில பொட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டிராபிக் சிக்னல் ஏத்தாப்புல வர காரே நின்றோம். அந்த அளவுக்கு ஒரு பண்பாடு இருந்துச்சு. சட்டை போட மாட்டாங்க, பிளவுஸ் போட மாட்டாங்க, ஆனா அதுல ஆபாசம்ங்கிறதே இருக்காது. ஆனா இப்ப உள்ள குழந்தைகள்லாம் முதல்ல பிளவுஸ்ல வீடு வச்சாங்க, அடுத்து ஜன்னல் வச்சாங்க, இப்போ 2026 லைட்டோட வருது. ஃபேஸ்புக்ல பாத்தீங்களா? எங்கெங்க போயிட்டு இருக்கு தலைமுறைகள்? கொஞ்சம் உச்சி எடுக்கிறாங்களா யாராவது? லூஸ் ஹேர், அதுலயும் இந்த லெக்கின்ஸ் ஒன்று போடுறாங்க பாருங்க. பாவம் நடுவர் அவர்களை பெற்றவங்க கண்ணீர் வடிக்காத குறையா பிள்ளைங்க கிட்ட இது தவறுன்னு சொல்லவும் முடியாம, அவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லன்னு தெரியாம பெற்றோர்களையே கண்ணீர் வடிக்கக்கூடிய வழியில் தான் இன்றைய இளைய தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள்னா இது எப்படி ஒரு மகிழ்வான வழி நடத்தலா இருக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு பதில் சொல்லணும். சரி, அதை விடுங்க, கலாச்சாரத்தை விடுங்க, நட்புன்னு என் தம்பி வந்து சொன்னானே, புத்தகம் மூலமா அப்படியே வெளிச்சத்தை கொடுத்தாராம் ஒரு நண்பர். எங்க எல்லாருமே புத்தகம் மூலமா வெளிச்சம்
வெளிச்சத்தை கொடுக்குற நண்பரா அமைஞ்சிட்டா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, அவன் நண்பன் வாழ்க்கையும் சேர்ந்து கெடணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை தீ நட்புகள், கூடா நட்புகள் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது தாங்க எங்களுடைய வேதனையே. சாதிக்க ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப பரவலாக நடந்த ஒரு விஷயந்தான். அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிற, அக்காவோ தங்கச்சியோ ஒரு பொண்ணு காதலிக்குது. இந்த தம்பி என்ன செய்யறான், அந்த பிள்ளை காதலிக்கிற பையனை வெட்டி கொன்னுடுறான். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, செத்தது அவன் மட்டுமா, இவன் வாழ்க்கையும் சேர்ந்து தானே போச்சு. அப்ப நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையே. இந்த தலைமுறை எப்படிங்க ஒரு மகிழ்வான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்? சாதிக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு சாதியின் பிடியை கையில் எடுப்பது எங்களை பொறுத்தவரை வருத்தமிக்கமான ஒரு செயல் தான் அப்படிங்கறத நான் இந்த மன்றத்துல பதிவு செஞ்சுக்கிறேங்க. இங்க அன்பையும் அறிவையும் சொல்லி கொடுத்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற பொக்கிஷங்களை தொலைச்சிட்டு இவங்க ஆப்ல அன்பையும் அறிவையும் தேடி என்னத்தை கிளிக்க போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. பாட்டி சொல்லி கொடுக்காததே அந்த ஆப்பு உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. வீட்டுல பெத்தவங்கள மதிக்கிறது கிடையாது, வகுப்புக்கு போனா ஆசிரியர்களை மதிக்கிறது கிடையாது. முன்னாடிலாம் ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயப்படுவாங்க, இப்ப இவன் வாரானேன்னு பார்த்து ஆசிரியர்கள் தலைதறிக்க ஓடுற நிலைமையில இருக்காங்களே. இந்த தலைமுறை எப்படி ஒரு மகிழ்வான தலைமுறையா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அன்பா சொல்லவும் முடியல, அட்வைஸ் பண்ணவும் முடியல, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மன வருத்தத்தோட இருக்காங்களே இந்த பெரியவங்க. அவங்களோட பாடுதான் திண்டாட்டம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இன்றைய தலைமுறைக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமலே அவன் பாஸ் ஆகணும், கஷ்டப்படாமலே அவன் வேலை கிடைக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பம் நடத்தணும், பெரியவங்களுக்கு மரியாதை தரவே கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தப்பான மனநிலை, ஒரு பொறுமை இல்லாத அவசர நிலை. இந்த அவசரமான உலகத்துல அவனுக்கு பிடிச்ச மூணே விஷயம், சினிமா, கிரிக்கெட், செல்போன். அது மட்டும்தான். இந்த பயணம் அவனுக்கு வருந்தத்தக்கதே என்ற நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப நொந்து போயிருந்திருக்காங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, எதிர்த்த வீடு பக்கத்து வீடு எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டாங்க. இப்படியெல்லாம் அந்த பசங்க செய்கிறாங்களேன்னு. ஒரு மழை காலம், ஒரு வெள்ளை காலம் வந்தால் காலையில் எழுந்திரிச்சு டிவி முன்னாடியா உட்கார்றது? சில பசங்க கலெக்டருக்கே மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் எங்கள் தெருவில் ரொம்ப நேரமாக மழை பெய்யுது, நீங்கள் ஒரு லீவு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை பார்த்து செய்யுங்க, உங்களெல்லாம் நாங்கள் கலெக்டராக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவன் சொல்கிறான், நீ எங்கடா என்னைய தேர்ந்தெடுத்த, நான் தான்டா படித்து கலெக்டரானு, அப்போ அடுத்த நீங்கள் எம்எல்ஏவா நில்லுங்க, உங்களே நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். கலெக்டரையே மிரட்டி வைக்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு இன்றைக்கி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எதை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்கிறாங்களே, இது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு தலைமுறை எப்படிங்க மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க? பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா என்னத்தனாலும் உடுத்திட்டு வருதுங்க. முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளே என்னத்தையாவது உடுத்துமா, நைட்டியை போடுமா, வெளியில் வரும்போது ஒரு நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா, இந்த பூமர் மாதிரி பேசாதீங்க, எனக்கு எரிச்சலாக வருது, இதுதான் உங்கள் கூட நான் வரமாட்டேன், இதுக்கு நான் அப்பா கூட வெளியில் போயிடுவேன், அப்பா கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார், ஏங்க நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா, அதுக்கு சொல்லாமே இருந்துடலாம் அப்படிங்கிறார். லெக்கின்ஸ்னு ஒன்று போட்டு இந்த பிள்ளைங்க படுத்துதுங்க. லெக்கின்ஸ்லாம் ஒன்றும் புது ஃபேஷன்லாம் இல்லைங்க. ஜெகன்மோகினின்னு ஒரு படம் பார்த்தீங்களா எல்லாரும்? ஜெகன்மோகினின்னு ஒரு படம், அது ஃபுல்லாக ஒயிட் லெக்கின்ஸ் போட்டிருக்கோம் அந்த பேய். அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைங்க கலர் கலராக போட்டுட்டு, ஓ இதுதான் லெக்கின்ஸ், இதுதான் இப்போ உள்ள மாடல், அதெல்லாம் கிடையாது. இது ஜெகன்மோகினி அடுப்புக்குள்ளே காலை விட்டு சோறு பொங்கும் அப்போ போட்டிருந்தது. அப்புறம் அந்த பேய்க்கே அது பிடிக்கல, அது தூக்கி எரிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் சண்டை போட்டார், டிங் 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 டிங்னு பார்த்துருக்கீங்களா? ஒயிட் கலரில் அவர் லெகின்ஸ் போட்டு தான் சண்டை போட்டார். அப்புறம் அவருக்கும் பிடிக்கல. அப்புறம் சிவாஜி கணேசன் சார் அதை போட்டுக்கிட்டு யாரடி நீ மோகினி அந்த பாட்டுக்கு அவர் லெகின்ஸ் தான் போட்டிருப்பார். அவங்க எல்லாருமே வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டதை இந்த பிள்ளைங்க எடுத்து போட்டுக்கிட்டு லெகின்ஸ் இன்னைக்கு உள்ள ஃபேஷன் அப்படிங்கிறாங்களேன்னு அந்த வருத்தத்தை எல்லாம் அள்ளி கொட்டி இந்த தலைமுறை இப்படி தான் இருக்கும், இது உருப்படவே உருப்படாது அப்படின்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேச்சில் இருந்த ஒரு ஆதங்கம், இந்த பிள்ளைங்க நல்லபடியாக வரணுமே, வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தா பாட்டியை, ஒரு அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்காத, அவங்களுக்கு அன்பை பரிமாறாமல் நீங்கள் எத்தனை நண்பர்களோட பழகி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ராஜராஜேஸ்வரி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்து, நிறைவு பேச்சாளராக பேசுகிறதும் கஷ்டம், பேசுகிறதும் கஷ்டம், கடைசி பேசுகிறதும் கஷ்டம். ரவிக்குமார் அவர்கள் பெருந்துறையிலிருந்து வருகிறார். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக மண்ணா இருந்து முடிச்சுட்டு போயிடுவோம். எங்களை மண்ணா தனியாக விட்டுறக்கூடாது, சரியா? இதே ஆதரவை நீங்கள் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் தரணும். வாங்கப்பா. இப்போது உற்சாகமான கைதட்டல்களோடு ரவிக்குமார்.
நடுவர் அவர்களே, இது கல்யாண மண்டபத்தில் தானுங்க இந்த நிகழ்ச்சி நடக்குது. பொதுவாக ஒரு கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவ நிலைமையும், பட்டிமன்றத்தில் கடைசியா பேசுறவன் நிலைமையும் ஒண்ணு. அதுக்கும் கடைசியா புரிஞ்சவங்க கொஞ்சம் கை தட்டிருங்க. அதுக்கும் கடைசியா தீர்ப்பு சொல்றவங்க நிலைமை. ஆமாங்க, எடுக்கிறவங்க இந்த கடைசி பந்தியில சாப்பிட்றவன் நிலைமைய பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். அதுல நமக்கு 2 முந்திரி கிடைக்காதான்னு எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பல்லடம் நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற பாங்கறிந்த இந்த புத்தக திருவிழாவில் அறிவின் விளக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சிறப்பான இந்த பட்டிமா மண்டபத்தில் பரிமாற இருக்கிற கடைசி பந்தி கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வியக்க வைத்துக் கொண்டிருக்கிற அறிவின் உருவங்களுக்கு அடியேனின் பணிந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் செலுத்தி, கரிசல் காரி என்கிற பெயரில் அற்புதமான ஒரு கவிஞர், பேசும் பூங்காற்றாய் ஒவ்வொரு மேடைகளிலும் தான் படித்ததை சொல்லாமல், தான் படித்ததை மட்டும் சொல்லாமல் தன் பேச்சையே மற்றவர்கள் படிப்பதற்காக அமைக்கக்கூடிய எங்கள் அன்பு அக்கா பேசும் பூங்காற்று மரியாதைக்குரிய கவிதா ஜவஹர் அவர்களே, உங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, எதுக்கு இந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஆத்திரம்? எனக்கு தெரிஞ்சு இந்த பிபி நோயாளிகள் கூட இவ்வளவு குதிச்சிருக்க மாட்டாங்க. ஹை பிபியில் இருக்கிறவங்க, வண்டியில போறான், அவனுக்கு வயசு இருக்கு, வண்டியில போறான். முடியலையா, டவுன் பஸ்ல ஓரமா உட்காந்து போங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வண்டியில போறவனே சாதாரணமா நினைக்காதீங்கக்கா. பேருந்துல எழுதப்பட்ட வாசகத்தை எல்லாம் வண்டியில எழுதி வச்சிருக்கான். மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு பைக்கில் எழுதி வச்சிருக்கான் சார். ஆனால் விதிமுறை கீழே எழுதியிருக்கான் 18 வயதிற்கு உட்பட்டவர் மட்டும்னு எழுதியிருக்கான் சார். நீங்க ஸ்மார்ட்னஸ், நீங்க உடனே கேவலமா யோசிக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டத்தை ஒரு தனி ஒருவன் திட்டமிடுறான் சார். பயங்கரமா இருக்கீங்க நீங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க அவனுடைய இது, இப்ப நீங்க ஒரு இளநீய அந்த வியாபாரி இளநீரை அறிவாளால வெட்டி கொடுக்கிறாருக்கா, இத நீங்க பார்த்தா என்னக்கா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? ஒருத்தர் ஒரு பொண்ணு வாங்கி குடிக்குது, என்ன சொல்லுவீங்கக்கா? நல்லா குடிப்பான்னு சொல்லுவேன். நல்லா குடிமா, இதுதான் பெருந்தன்மை. அடுத்தவங்க மனம் மகிழ்றத கண்டு, இந்த அம்மா எல்லாம் குடிக்கிறா, இந்த அம்மா வைத்தறிச்சல்லையே சொல்லும். ஆனா ஒரு இளைஞன் பார்த்தா கவிதையாவே எழுதுனான், அறிவாளால் வெட்டு வாங்கிய இளநீருக்கு அழகியின் உதட்டினால் ஆறுதல் கிடைக்கிறது. மாத்தி பாருங்கம்மா, எல்லா இளைஞர்கள்னாவே வண்டியில போறான், 100ல போறான், 108ல போறான். நீங்க 100ல போய் பாருங்க வண்டியில, அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். உண்மைங்கய்யா, ஏன் முடியெல்லாம் கொட்டுது, அம்புட்டு இப்படி பிச்சுட்டு போகும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் பையங்கள்லாம் இன்னும் நல்ல முடிவுல இருக்காங்கக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது இன்னைக்கு பொண்ணு ஒல்லியாதான் இருக்கணும், பொண்ணு ஸ்லிம்மா அப்படியெல்லாம் பாக்குறது இல்லைங்கக்கா. கொஞ்சம் பொண்ணு பூசினாப்புல இருந்தாலும் குண்டா இருந்தாலும் கட்டிக்கிறான். ஏன்? ஒரு பொண்ணை கட்டிச்சு, இப்ப குண்டான பொண்ணையும் கட்டுறேன். எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் சொட்டை விழத்தான் போகுதுன்னு நினைச்சு நீ கட்டிக்கிறது இல்லையா? கல்யாணத்துக்கு பின்னால குண்டாற மாதிரி நானும் கட்டிக்கிறேங்கிறான். யோசிச்சு பாருங்க, குறைகளை மட்டுமே சிந்திப்பதா நடுவர் அவர்களே வாழ்க்கை? குறைகளை மட்டுமே சிந்திப்பதா வாழ்க்கை? அப்படியெல்லாம் நினைச்சா நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியுமா? போன வாரம்க்கா என் மகன் கேஜி தான் படிக்கிறான், கொண்டு வந்து என் பேரை ஃப்ரிட்ஜுக்குள்ள எழுதி வச்சான். ஏப்பா அப்பா பேரை கொண்டு இதுல வைக்கிறேன்னு? அம்மா தாப்பா சொன்னாங்க, அப்பா பேரை கெடாம பாத்துக்கன்னு. ஏன்னா எல்லாத்தையும் கெடாம என் வீட்டம்மா பாதுகாக்கிறது அங்கதான். நீங்க ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க, சங்க இலக்கிய சாம்பார், புறநானூறு புளிக்குழம்பெல்லாம் அங்கதான் இருக்கு. உணர்ந்தவர்களா அனுபவித்தவர்களான்னு தெரியல, ஓங்கி கைதட்டுறாரு அந்த அண்ணன். நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே.
எங்க அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் வந்திருக்காங்க வெள்ளக்கோயில் புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பு குழுவில இருந்து. நான் என்னன்னா அவர் ஓட்டுநரா இருக்காரு. இளைஞர்களிடத்திலே நடத்துனர்கள் படுகிற பாடுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அது சில்லறை இல்லைன்னா இறங்கு உடனே கீழேம்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஜிபே வந்துருச்சு. அன்னைக்கே ஒரு கண்டக்டர் சொல்லியிருக்காரு, சில்லறை இல்லாதவன்லாம் மரியாதையா இறங்கு. இவன் திருப்பி கண்டக்டர் கேட்டா உங்ககிட்ட இருக்கா சார்னா, நீங்களும் இறங்க வாங்க 2 பேரும் நடந்தே போவோம்னா. உள்ளதான் கடல் மாதிரி இடம் இருக்கேடா, ஏண்டா படிக்கட்டிலேயே தொங்குறீங்கன்னு கத்துறாரு சார் நடத்துனார். இவன் கூலா சொன்னான், ஐயா கத்தாதீங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, கரையிலேயே நின்னுக்கிறேன். ஒவ்வொன்று நீங்க எல்லாத்துலயும் வந்து நடுவர் அவர்களே, என் அருமை சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த என்னமா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி ஏதோ சொன்னீங்க. நானும் ஒரு, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி சொன்னீங்களா, உண்மையா சொல்றேன், முடி சரியில்லைன்னா கூட முடிமாற்று சிகிச்சை கூட செய்து கொள்ளுகிறார்கள்னு. உங்களுக்கு தெரியாததல்ல, தலைநகர் முதற்கொண்டு அனைத்து தமிழ் நகரிலும் நீங்கள் பேசி வந்திருக்கிறீர்கள். சென்னையில எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் செய்தது உலக அளவில் பேசப்பட்டது. என்ன தெரியுங்களா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த ஹீமோதெரபி செய்யப்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு தலையில முடி இருக்காதுங்க, அந்த முடி இல்லாம ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டமேங்கிற கவலை வரக்கூடாதுங்கிறக்காக 17 வயது 18 வயது 19 வயதுடைய பெண்கள் தங்கள் தலை முடியினை தானமாக செய்திருக்கிறார்கள். வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு பெண் எதை அதிகமாக நேசிப்பாலோ, எதை தன் அழகினுடைய உருவமாக நினைப்பாலோ, அந்த கூந்தலை ஒரு நோயாளிக்கு தானமாக செய்திருக்கிறார் என்று சொன்னார். தன்னுடைய அழகை விட அவர்களுக்கான ஆறுதல் முக்கியம் என்று நினைக்கிற தலைமுறையினரும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நிறைய இளைஞர்கள் போராட்டத்தை குறித்தெல்லாம் என் தம்பி ரொம்ப அழகா சொன்னார். உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே, நான் பையன்ட்ட கேட்டேன் போராட்டம்னு, சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலரை சொல்றான்னு. ஓடி வந்து எங்க அப்பா சார்னா, டேய் இப்பதான் வந்திருப்பாரு உங்க அப்பா அப்புறம் எங்க அம்மாட்ட ரொம்ப நாளா சுதந்திரத்துக்காக போராடுறார் சார், அவங்களும் கொடுக்கற மாதிரியே இல்லை, அடிச்சு போறான் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, பையங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட்னஸ் பூரா குறை சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க இந்த அம்மா. அக்கா 45 நிமிஷம் ஒரே ஒரு கட்டுரை எழுத சொன்னேன், கிரிக்கெட் எழுதுறா, உனக்கு பிடிச்ச தலைப்பு தானே எழுது. 45 நிமிஷம் ஒண்ணுமே எழுதலக்கா. 4 பக்கம் பேப்பர் கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே எழுதல, பேனா மூடி வச்சு விட்டதை பார்த்தே உட்கார்ந்துருந்தான். பெல் அடிச்சது, தம்பி மணியாச்சு எழுதுவியா மாட்டியான்னு. பேனாவை திறந்தா கிடுகிடுன்னு ஒரு வரி எழுதுனா என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். மழையின் காரணத்தால் ஆட்டம் இன்று ரத்துன்னு எழுதிட்டான். மழையின் காரணத்தால் ஆட்டம் என்று தெளிவா இருக்கிறான்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, பக்கம் பக்கமாக எழுதி பேச வேண்டியதை நான் மீண்டும் சொல்லுகிறேன், சொற்களால் பேச முடியாததை செயல்களால் பேச வைக்கிற திறமையான இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இந்த உலகத்தின் ஆக சிறந்த சொல் எது தெரியுமா? செயல் என்பதை உணர்த்தக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேரை 11 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் நீங்க யோசிச்சுட்டு வந்தீங்க பாருங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகளாக இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினார்களே, அதே வெள்ளைக்காரனுடைய விளையாட்டுல சதுரங்கத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மாணவன் குகேஷ் அவர்களையே அடிமைப்படுத்திட்டு வந்தான். இதுல என்னன்னா, அந்த பையன் டென்ஷன்ல காய்களை களைச்சு விட்டுட்டு போனா, அப்படி வெடுக்குன்னு போனா. ஆனால் இந்திய பண்பாடு, தமிழ்நாட்டின் பண்பாடு, குகேஷ் என்ன பண்ணான் தெரியுங்களா, தான் அழுக வருதுங்க ஜெயிச்சிட்டோம்னு அந்த அழுகையை உடனடக்கி கொண்டு ஒவ்வொரு காய்களையும் சரி பண்ணி அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு தான் தன்னுடைய வெற்றியை அந்த மேடையில் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கக்கா. எங்க சென்னையில நமக்கு தெரியாதது இல்லைங்க, விவசாயிகள் நிறைந்திருக்கிற மண் பல்லடம் மண். நான் சொல்றேன், அதே விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சுங்கக்கா. அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க, உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு இளைஞனும் வந்து உட்கார்ந்தான். பெரியவர் கேட்டார், தம்பி உங்க அப்பனாத்தா விவசாயியான்னார். நீ விவசாயியான்னார். உங்க பாட்டம் பூட்டை யாராவது விவசாயியா, உங்க குடும்பத்துல யாராவது விவசாயியான்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னாங்கக்கா, ஐயா நான் விவசாயி இல்லை, எங்க அப்பனம்மா விவசாயி இல்ல, எங்க பாட்டம் பூட்டம் விவசாயி இல்ல. அப்புறம் ஏன் தம்பி நாங்க நடத்துற போராட்டத்துல, விவசாயிகள் நடத்துற போராட்டத்துல நீ வந்து இப்படி டையெல்லாம் கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு கேட்ட போது அந்த இளைஞன் ஒட்டுமொத்த இளைஞர்களின் சாட்சியா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, நான் சோறு திங்கிறேன், அதனால இந்த போராட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்.
நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாட்டுப்பற்று கிடையாது, சமூகப்பற்று கிடையாது, பொறுப்புணர்வு கிடையாது, எல்லாவற்றிலும் வெறுப்பை மட்டுமே நீங்கள் கொட்டி சென்றிருக்கிறீர்கள். 2 செய்தியை சொல்ற நடுவர் அவர்களே. பொதுவா இன்னைக்கு 10வது 12வது படிக்கிறவனை பார்த்தா பரிதாபமா இருக்குக்கா. கல்யாண மண்டபத்தில் நிம்மதியா சோறு திங்க விட மாட்டாங்கக்கா. தம்பி 12வது பார்த்து தின்னு இப்படியே தின்னு. நீ எப்படி எங்க 12வது படிக்கிற 10வது படிக்கிற பிள்ளைங்க கல்யாண மண்டபத்தில் சோறு திங்க கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா? தோசை முருகல போய் நில்லு பஃபேல. எனக்கு தெரியும் நீ எல்லாம் எங்க மார்க் எடுத்து எங்க அவன் பஃபேல தோசை வாங்கி திங்கிறக்கும் அவன் சார். உண்மையிலுமே நம்ம பெரியவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்னு அந்த அம்மா வேற ஒரு வார்த்தை. என்ன பண்ணீங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறை? நீ டாக்டர் ஆகணும் தாத்தா, நீ வக்கீல் ஆகணும் பாட்டி, ஏன்னா அப்பதான் பங்காளி மேல கேஸ் போட்டு சொத்த புடுங்க முடியும். நீ கலெக்டர் ஆகிற அப்பா எல்லாம் சொல்லிட்டு பையன் கேட்ட என்ன ஆக போற? நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னா. ஏன் ஒருத்த எப்படி இத்தனை ஆக முடியும்? ஏதாவது ஒண்ணுதானே சார் ஆக முடியும். சொல்லி கொடுக்கறவங்க ஒழுங்கா சொல்லியிருந்தீங்கன்னா வளர்ந்தவன் ஒழுங்கா வளர்ந்துருப்பான்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அன்றைய தலைமுறை என்ன, உங்க அன்றைய தலைமுறை பையன் கேட்டான், அப்பா ஒருத்தர் குடிச்சிருக்காரா குடிக்கலையான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அப்பா சொன்னார், கண்ணு அங்க 2 மரம் தெரியுது இல்ல, அது குடிச்சவங்க கண்ணுக்கு 4 மரமா தெரியும்னார். பையன் கேட்டாங்க, 1 மரம் தானப்பா இருக்குன்னா. புரிந்தவர்களுக்கு நன்றி. அங்க 1 மரம் தானப்பா இருக்குன்னா. நான் கேட்கிறேன், வழி காட்டுகிற நீங்கள் சரியாக இருந்தால் வழி நடக்கிற அவர்கள் சரியா தானே இருப்பாங்க. நான் இப்படி சொல்றேன் நடுவர் அவர்களே. 12ஆம் வகுப்பு மாணவர்களிலேயே உங்கள் மேடைகளில் உண்மையாக சொல்றேன், எத்தனையோ மேடைகள் வெற்று மேடைகளாக இருந்தாலும் உங்கள் மேடைகள் தான் மனசாட்சியோடு பேசுகிற மேடைகளாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில சொல்றேன். உங்க மாவட்டம் தான்க்கா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பெற்றெடுத்த தாய் முதல் நாள் இரவு இறந்து போயிட்டாளுங்க. பெற்றெடுத்த தாய் முதல் நாள் இரவு இறந்து போயிட்டா. ஆனா அடுத்த நாள் வள்ளியூர்ங்கிற இடத்துல, வள்ளியூர்ங்கிற ஊர்ல அடுத்த நாள் பையனுக்கு 12ஆம் வகுப்புல கணக்கு பாட பரீட்சைங்க, மேக்ஸ் எக்ஸாம். இரவெல்லாம் தாயினுடைய காலடியில் அமர்ந்து கண்ணீர் விட்டவன் கையில் கணித புத்தகத்தோடு அமர்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். அடுத்த நாள் சாயந்தரம் தான் அந்த அம்மாவுக்கு இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா பையன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பரீட்சைக்கு போவதற்கு முன்பாக எப்பவும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவேன், ஆனா போயிட்டு வா சாமின்னு சொல்றக்கு எங்க அம்மா இல்லைன்னு சொன்னாலும் கிடத்தப்பட்டிருந்த அவளின் சடலத்தில் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு தேர்வெழுத போனா. சுனில் குமார் அந்த பையன், கூகுள்ல தேடி பாருங்க. 3 மணி நேரம் தேர்வெழுதி முடிச்சுட்டு வந்துதான் தன் அம்மாவினுடைய இறுதிச் சடங்கை நடத்தினா. இதை விட என்ன தெரியுங்களா? எந்த கணக்கு பரீட்சையில கண்ணீரோடு அம்மாவின் சடலத்தோடு இருந்தானோ அதே கணக்கு பரீட்சையில முதல் வகுப்பில் அவன் தேர்ச்சி பெற்றான் என்பதுதானே பெருமை. நடுவர் அவர்களை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய போக்கும் அவர்களின் பயணமும் மகிழ வைக்கிறதா இல்லையா என்பதுதான் நடுவர் அவர்களே எங்கள் வேதனை. ஒரே ஒரு சொல்லை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுங்களா? ஜெயித்தால், விக்ரமாதித்தன் சொல்லுவார், ஜெயித்தால் தேடி வருவார்கள், தோற்றால் துக்கம் விசாரிப்பார்கள். இளைஞன்ட்ட கேட்டு பாருங்க, எப்படியாவது இவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. தயவு செய்து அப்படிப்பட்ட இளைஞர்களின் ஓட்டத்தை தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தி விடாதீர்கள். எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு பார்க்காதீங்க, எப்படிய பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பாருங்கள். உண்மையாகவே நடுவர் அவர்களே, ஒரு புதிய பூபாலத்தை அவர்கள் பாட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தீர்ப்பு அதற்கு உரமாகட்டும் என்று சொல்லி வியக்க வைத்த அறிவுருவங்களுக்கு அன்பின் நன்றிகளை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பனி நேரத்தில் அடைமழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரியான ஒரு சிறப்பான பேச்சை தந்ததற்காகவே ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலும் பாராட்டுகளும். இத்தனை பேர் பேசினதுக்கப்புறம் இந்த அவையை கலகலப்பாக்கி அவங்களுக்கு இந்த அடுத்த தலைமுறையை பற்றி ஒரு நம்பிக்கையை ஊட்டி விட்டு போனதற்காகவே ரவிக்குமாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நம்மளே ரொம்ப ரசித்து கேட்கும்படியான ஒரு நல்ல பேச்சு. நம்ம சும்மா சாதாரணமாக அடுத்த தலைமுறையை நினச்சிடக்கூடாது. அவங்க நம்மளை விட அதிகமாக புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அதுதான் நமக்கு அவங்க மேலே எரிச்சலை. நம்மளை மாதிரியே இருந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். அம்மா சொல்லுது, ஏன்டா அந்த கார்ட்டூன் சேனலையே பார்த்து வீணாக போகிற? அவன் சொல்கிறான், ஆமாம் நீ சீரியல் பார்த்து என்ன மோட்சத்துக்காக போகிற அப்படிங்கிறான். நமக்கு எரிச்சல் வருது. ஏன்னா அவன் உண்மையை சொல்கிறான்.
தைரியமாக சொல்கிறான். நம்ம அப்பாவே சொல்ல மாட்டார் அம்மாவை பற்றி. ஆனால் பிள்ளைகள் வந்து எதிர்த்து பேசுதா, அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க, நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளால் அவங்களுடைய அந்த அறிவை தாங்க முடியாமல் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். உண்மையிலேயே அவங்க ரொம்ப சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக நிறைய உதாரணங்களோடு பதிவு செய்த ரவிக்குமாரையும் இந்த மற்ற 3 பேச்சாளர்களையும் ஒரு பெரிய கைத்தட்டல்களோடு வாழ்த்துகிறோம். 4 பேருமே நல்லா பேசியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப பேசியிருக்காங்களா, இவங்க குறையா பேசியிருக்காங்களான்னு சொல்ல முடியல. 4 பேருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட தலைப்பிலிருந்து அற்புதமாக இந்த தலைமுறை மேலே அக்கறையோடும் நேசத்தோடும் அன்போடும் பேசியிருக்கிறார்கள். இப்போ தீர்ப்புன்னு எதையாவது ஒன்று சொல்லணும். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, சீக்கிரம் சொல்லிட்டேன்னா நல்லா வீட்டுக்கு போயிடலாம், நீ வேறு சத்தியம் வாங்காத குறையா, எல்லாம் ஒன்றா மண்ணா தான் போகணுன்னு வேறு சொல்லியிருக்கிற அப்படின்னு. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தீர்ப்பை கொண்டு வந்துடலாம். ஏன் நம்ம இந்த தலைமுறை மேலே இவ்வளவு ஆதங்கமும் கோபமும் வருது அப்படின்னா, எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறையும் அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ நம்ம அந்த காலத்தில் இப்போ என் மகன் 5 மணிக்கு எந்திப்பான் அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னு வைங்களேன், என்னாலும் அவன் 5 மணிக்கு எந்திக்கிறவனாக தான் இருப்பான். 6 மணிக்கு எந்திப்பாங்க அப்படின்னா 6 மணிக்கு எந்திப்பான். இந்த தலைமுறையை நீங்கள் எந்த டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வருவீங்க? இந்த பிள்ளைய எத்தனை மணிக்கு எந்திக்கும் சொல்லுங்கள்? ஒரு பிள்ளை ஒரு மனுஷனாக இருந்தால் காலையில் ஒரு 6 மணி 6:30 7 மணிக்கு எந்திக்கலாம். தூங்கும் போது எத்தனை மணிக்கு தூங்கலாம் ஒரு மனுஷன்? 9, அதிகபட்சம் 10. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்கி முழிச்சு நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திக்கும் போது அவன் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான்னா, தூக்கம் வரல நீ தூங்கு அப்படிங்கிறான். சரி, காலையில் பார்த்தா 9 மணி வரைக்கும் தூங்குறான். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஊரே எந்திரிச்சு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு கவலைப்படாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூங்குறது எந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வில் எந்த மிருகமுமே அது கரெக்டாக இருக்கும். அது எந்த ஒரு விலங்கு எந்த ஒரு பறவை எதாக இருந்தாலும் இத்தனை மணிக்கு எந்திக்கும், இத்தனை மணிக்கு கூடு அடையும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உயிரினங்களுக்கான ஒரு அட்டவணை. ஆனால் அடுத்த தலைமுறை எத்தனை மணிக்கு அவன் தூங்குவான்னு தெரியாது, எத்தனை மணிக்கு அவன் எந்திப்பானும் தெரியாது. இப்படி ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிறத தான் இவங்க பதிவு செய்கிறாங்க. அவன் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறான். லேப்டாப்பை பார்த்துருக்கீங்களா? அவன் லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? இந்த பிறந்த பச்சை குழந்தைய கூட நர்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்படி பத்திரமா வச்சுருப்பான், அப்படி பத்திரமா மடித்து வைப்பான். என்னைக்காவது தூங்கின போர்வையை மடித்து வச்சு பார்த்துருக்கீங்களா? உன் லேப்டாப்னா உனக்கு அவ்வளோ இனிக்குது, ஆனால் படுத்து கிடந்த போர்வை அது பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி கிடக்குது, அது எங்கிட்டோ கிடக்குது. மொபைல் ஃபோன் அவனோடது நீங்கள் வாங்கி பாருங்கள். யாருக்கிட்ட பேசுனா, எவ்வளோ நேரம் பேசுனா, என்ன சேட் பண்ணா, எதுவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. க்ளீன் பண்ணி வச்சுருப்பான், மிஸ்டர் க்ளீன் மாதிரி. சாப்பிட்ட தட்டை என்னைக்காவது க்ளீன் பண்ணியிருக்காங்களா? அவங்க சாப்பிட்ட தட்டை க்ளீன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? காலையில் 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்து விட்றோம், நீ மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்ற, கை கழுவ போகிறேல்ல, அந்த டிஃபன் பாக்ஸை லைட்டாக கழுவி மூடி வச்சுட்டா என்ன? டிஃபன் பாக்ஸை பேக்குக்குள்ளே அப்படியே நாரடிக்க போட்டுட்டு கையை மட்டும் கழுவிட்டு வந்துடுவார். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து வைக்கிறதும் கிடையாது, கழுவுற இடத்துல போடுறதும் கிடையாது. அன்றைக்கி நீ வெள்ளிக்கிழமை செஞ்ச, இன்னும் வெள்ளிக்கிழமை செஞ்சது செவ்வாய்க்கிழமை கொண்டு வர்ற, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. இப்போ அவங்களுக்குன்னு உள்ள அந்த அடிப்படை வேலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களோட தான் செய்கிறாங்க, மற்றவங்களோட தான் கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட்டாக போட்டுடுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டாக போடுறாங்க, ரெட் பஸ்ஸு புக் பண்ணிடுறாங்க. ஆனால் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஒரு பொது இடங்களில் போகும்போது எதுக்கு ஒரு பெரியவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்காங்கன்னா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது இவங்களாம் வேற்று கிரகத்திலிருந்து வந்த மாதிரி ஏலியன்ஸை பார்க்குற மாதிரியே பார்க்குறான். என்ன தம்பி படிக்கிறியா? உடனே ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுறான். ஏன்னா அவர் பேசிடக்கூடாதான், இவர்கிட்ட பேசிட்டா மௌன விரதம் களைஞ்சிரும்ல. யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தங்கிட்ட விடிய 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 பேசுகிறாங்க, விடிய விடிய சேட் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு உட்காந்துருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது நம்ம அறிவை தாண்டியது என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு சுத்தமாக இல்லை. இவங்களுக்கு தெரிஞ்சது தான் உலகம், இதை தாண்டி ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் ஒரு நாள் வந்துட்டுருக்குறோம், 4-5 பசங்க ஸ்டாப்பில் ஏறினாங்க, உற்சாகமாக இன்ஜினியரிங் பசங்க ஏன்னு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாப்பில் ஒரு பெரியவர் வந்தார், 70 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த பசங்களுடைய உற்சாகத்தை பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருந்தது. தம்பி படிக்கிறீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா கொலை செய்கிறவங்க மாதிரியா தெரியுது அப்படிங்கிறான். இல்லைப்பா பேக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே படிக்கிறீங்களா? இல்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறான். எப்பா படிக்கிற பிள்ளைங்க தானே? ஆமாம் ஆமாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறீங்க? EEE அப்படின்னா. அப்படின்னா அப்படின்னார். பெரியவருக்கு தெரியாதுல்ல, EEE அப்படின்னா அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா தாத்தா அப்படிங்க. இந்த தாத்தா பதில் சொன்னார், புரியாதுன்னு சொல்கிறது இல்லைப்பா படிப்பு, எனக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் படிப்புன்னார்.
பத்தியா இதான் அந்த பூமர் பக்கத்துலலாம் வந்து நிற்கக்கூடாது, வாங்கடா இறங்கிடுவோன்னு அடுத்த ஸ்டாப்பில் இறக்கிட்டாங்க. இப்போ நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய சிந்தனை என்னங்கிறத வீட்டில் உள்ளவங்களுக்கே புரிய வைக்க முடியலைன்னா இந்த கல்வி உங்களுக்கு என்ன கற்றுத்தந்துருக்குறது? நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க, யூடியூபராக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கும் தெரில, உங்கள் அப்பாவுக்கும் தெரில. அதை புரிய வைக்கவும் முடியலை. பெற்றவங்க எல்லாம் பதட்டமாக இருக்காங்க, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான், உம்முனே இருக்கிறான். 11 மணிக்கு வர்றான், காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு போகிறான். எங்கே போகிற, எங்கே வர்ற, என்ன செய்ய போகிற, ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். முடியை வெட்ட மாட்டேங்கிறான், கேவலமாக ஒரு பேண்ட்டு போட்டிருக்கிறான். எதையுமே சாக்ஸை துவைக்கவே மாட்டேங்கிறான், துவைக்க போடக்கூட மாட்டேங்கிறான், துவைக்க விடவும் மாட்டேங்கிறான். 1008 கம்ப்ளைண்ட்டு வீட்டில் வருது. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தார்களா அப்படின்றது நமக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. இந்த நூற்றாண்டின் இந்த தலைமுறையின் ஒரு பெரிய சாபக்கேடை என்ன தெரியுமா? பைக்கும் மொபைல் ஃபோனும் தாங்க. இந்த பைக்கும் மொபைல் ஃபோனும் நம்ம பிள்ளைங்களை படுத்துகிற பாடு இருக்குது. இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு வீணாக போகுதுங்க. ஆம்பளை பசங்க கையில் பைக்கு கிடச்சிட்டா எங்கே போகிறோன்னே தெரியாமல் அவன் போகிறான். ஒரு மொபைலும் ஒரு பைக்கும் இருந்துட்டா இவன் தனி உலகத்துக்கு போயிடுவான். ஒரு மொபைலும் மேக்கப் திங்ஸும் இருந்துட்டா இந்த பிள்ளைங்க ஒரு தனி உலகத்துக்கே போயிடுது. என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எதுவும் புரியலை. யார்கிட்டையோ பேசுகிறாங்க. எல் சல்வடார்னு ஒரு நாடு, சின்ன நாடு. அங்கே ஒரு பழங்குடியின பாடல் ஒன்று உண்டு. பழங்குடியின மக்கள் பாடுற பாட்டு. நான் பாட மாட்டேன், பதறாதீங்க, சொல்லத்தான் செய்வேன். சிறுமி ஒருத்தி சிறுத்தை மீது ஏறி சவாரி போனாள். காலையில் சிறுமி ஒருத்தி சிறுத்தை மீது ஏறி சவாரி போனாள். சிறுமியின் முகத்தில் புன்னகை இருந்தது. மாலை வேட்டை முடிந்து இருவரும் திரும்பினர். இப்போது சிறுமி சிறுத்தையின் வயிற்றில் இருந்தால் சிறுத்தையின் முகத்தில் புன்னகை இருந்தது. வயிற்றில் இருந்தால்னா வயிற்றுக்குள்ளே இருந்தால். சிறுத்தை சிறுமியை தின்றுச்சு. இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோனும் அந்த சிறுத்தையும் வேறு வேறு இல்லை. இதைத்தான் கையில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த மொபைல் ஒரு நாள் இந்த பிள்ளைங்கள தின்றுது. யார்கிட்ட பேசுகிறாங்க தெரியாது, யார் கூட சேட் பண்ணுறாங்க தெரியாது, யாருக்கு பணம் அனுப்புகிறாங்க, யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க, இந்த கிஃப்ட் பொருளெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வருது எதுவும் தெரியாது. ஆனால் மொபைல் ஃபோன் மட்டும் கையில் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ தானே எல்லார் கையிலையும் இந்த சனியனை கொண்டு போய் கொடுத்தோம். அது வரைக்கும் சும்மா அப்பப்போ கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாக கையில் கொடுத்து படிங்கன்னு சொல்லி ஒப்படைச்சோம் பாருங்க, ஆளாளுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு. மும்பையில் ஒரு பொண்ணு, ஒரே மக, அம்மா ப்ரொஃபஸராக இருக்காங்க, அப்பா டாக்டராக இருக்கிறாங்க. 2 பேருக்குமே கொரோனா காலத்துலேயும் டியூட்டி. இந்த பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளை, 12th படிக்கிற பிள்ளை, படிடா கண்ணான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் மார்க்கு கம்மியாகிட்டே வருது. அம்மா திட்டாங்க. அம்மா திட்டலாமா, மார்க்கு கம்மியானதுக்கு மடியில் படுக்க வச்சு கொஞ்சணும் திட்டாங்க. என்ன ரீசன்னா, இப்போ இந்த மொபைல் கையில் வந்த உடனே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாரையும் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட்டுக்கு அக்செப்ட் கொடுத்தாச்சு. அதில் ஒருத்தர் இவகிட்ட எந்நேரமும் அன்பாக பேசிக்கிட்டே இருக்கான். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறான், ரொம்ப அழகான ஃபேஸ் அந்த டிபியில் இருக்குது. ஹாய் பேபி, சாப்பிட்டியா பேபி, தூங்குனியா பேபி. அம்மா அப்பா தான் வீட்டில் இல்லையே, இந்த பேபியை அந்த பேபி விசாரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பேபி பதில் சொல்லுது, இல்லை பேபி எங்கள் அம்மா இன்னும் வரல பேபி, நான் தான் சமைக்கணும். நான் வேணா வந்து உனக்கு சமைக்கவா பேபி? நீ எங்கே இருக்க பேபி? நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையிலேருந்து நீ எனக்கு எப்படி வந்து சமைப்ப? நீ சென்னைக்கு வந்துடு, நான் உனக்கு சமைச்சு தர்றேன். இப்படியே சேட்டிங் போகுது. மார்க்கு மண்ணா போச்சு. அம்மா திட்டின உடனே இந்த பேபி, மும்பை பேபி சென்னை பேபிக்கு மெசேஜ் போகுது, பேபி நான் வந்து சூசைட் பண்ணிக்கலான் இருக்கிறேன். உன்னை அவன் ஏன் என்னாச்சு? எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, மார்க்கு கம்மியானதுக்காக திட்டாங்க. ஐயோ, மார்க்கு கம்மியானதுக்கு யாராவது திட்டுவாங்களா? இது உலக அநியாயமாக இருக்குது. நீ சென்னை வந்துட்டு அவன் டிக்கெட் அனுப்பி விட்டான். இந்த பிள்ளை வீட்டில் இருக்கிற நகை, கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் பேக்கில் போட்டு 2 ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு வந்துருச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிருச்சு. இதில் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோனில் பேசியிருக்கிறாங்க, சேட் பண்ணியிருக்கிறாங்க, வீடியோ கால் பேசினதே கிடையாது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான் அவன் நம்பி இப்போ பேசிக்கிட்டு இருக்கா. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஃபோன் அடிக்கிறா, பேபி எங்கே இருக்கிற பேபி? உன் புடனைக்கு பின்னாடி தான் நிற்கிறேன் பேபின்னு இருக்கான். திரும்பி பார்த்தா 55 வயசில் வர்க்கத்தலையோட ஒரு ஆள் நிற்கிறார். 12th பிள்ளைக்கு இத்தனை நாள் அவர் தான் பேபி பேபி நூல் விட்டுருக்கிறார். இந்த பிள்ளை பதறி போய் பக்கத்தில் இருந்த போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, அப்புறம் நிஜமாகவே அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பேபியை கூப்பிட்டு போனாங்க. இங்கே 1-2 பெண் பிள்ளைகள் இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் உங்களை பேபி என்று அழைக்கலாம். ஆனால் உங்களை பேபியாக பார்க்குறது உங்கள் பெற்றோரை தவிர யாரும் கிடையாது. எல்லாரும் உங்களை ஒரு உடலாக, ஒரு பெண்ணாக, ஒரு அழகாகத்தான் பார்ப்பாங்களே தவிர பேபியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பெற்றவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மொபைலில் தேவையில்லாத யாரோடையாவது நம்ம பேசிக்கிட்டு பழக்கம் வச்சுருந்தோம்னா இன்னையோடு அதை எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க.
ஏன்னா தேவையில்லாத ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ ஏறிட்டோம், சம்மந்தமில்லாத பஸ்ஸில் ஏறிட்டோம்னா என்ன செய்வோம்? ஐயோ தப்பான பஸ்ஸில் ஏறிட்டோம்னு அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கிடணும். அந்த ஊர் எங்கே வரைக்கும் போகுதோ அங்கே வரைக்கும் போயிட்டு இறங்கினோம்னா ஆபத்து நமக்குத்தான் என்பதை இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதில் தேவையில்லாத சேட் பண்ணும்போது எல்லாமே உங்கள் அப்பாவுடைய முகமும் அம்மாவுடைய முகமும் வந்துட்டு போகணும். ஏன்னா இது நம்ம தானே கையில் வச்சுருக்குறோம், இது யாருக்கு தெரிய போகுதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு நாள் பிரச்சனை வரும்போது உங்களால் அவமானம் சுமக்கப் போவது உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த மொபைலை ஃபில்ட்ரு பண்ணி பயன்படுத்துவீங்க. அதனால் இது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துவீங்கன்னா இது ஒரு பொக்கிஷம். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பைக்கு வந்துருச்சுன்னா அதிர்ச்சியாக இருக்குது. பைக்கு கிடைச்சாலும் அவன் சந்தோஷமாக இல்லை, கிடைக்காட்டாலும் சந்தோஷமாக இருக்கு. ஒரே வாரத்தில் நடந்த 2 சம்பவம் படித்து நான் ரொம்ப நொந்து போனேன். ஒரு யூடியூப் நிறைய போடுவான். நீங்கள் சொன்னீங்கல்ல, பாலத்தில் நின்று செல்ஃபி, ட்ரெயினுக்கு முன்னாடி செல்ஃபி, கடலுக்குள்ளே இருந்து செல்ஃபி, இப்படியெல்லாம் போட்டு 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 பணம் சம்பாதிச்சிட்டான். அவன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவன் பைக் வாங்கிட்டான். 3.5 லட்ச ரூபா பைக்கு வாங்கி இன்றைக்கி தான் பாலத்தில் புது பைக்கில் போகிறோம், நம்ம அப்படியே அதை வீடியோ போடுறோம், தட்டுறோம், தூக்குறோன்னு எல்லாருக்கும் லைவ் போட்டுட்டு சல்லுன்னு வீலிங் பண்ணி போனால் பாருங்கள், பாலம் எண்டில் போய் அடித்து கீழே விழுந்து செத்தே போயிட்டான். அவன் இறந்த வீடியோ தான் லைவாக வந்து சேர்ந்தது. பைக்கு கிடச்சிருச்சு, நீ ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு, ஆனால் கொண்டாடுறதுக்கு நீ இல்லை. அதுக்கடுத்து 4-5 நாள்லேயே இன்னொரு சம்பவம். ஏழை வீட்டு பையன், நடுத்தர வீட்டு பையன் 2 லட்ச ரூபா பைக்கு வேணும்னு அழுகிறான், போட்டு அடம் பிடிக்கிறான். எப்பா காசு இல்லைப்பா, படுத்தாதப்பான்னு அம்மாவும் அப்பாவும் புலம்புறாங்க. அவங்கள பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு வாசலில் வந்து நின்று பைக்கு வாங்கி தரலைன்னா பொறுத்திக்கிருவேன் வாசலில் நின்று மிரட்டுறான் பாருங்கள். காலையில் குளிர் நேரம் பக்கத்து வீட்டு பெரியவர் இந்த சருகு பற்ற வச்சு காஞ்சிக்கிட்டு இருந்தார். சல்லுன்னு ஒரு காற்றடிச்சு இவன் மேலே பற்றி எரிஞ்சிட்டாங்க. அம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, அப்பா என்னையை காப்பாற்றிருங்க, தெரியாமல் தான் நான் ஊற்றுனேன், விளையாட்டுக்கு தான் ஊற்றுனேன்னா அடித்து பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, செத்தே போயிட்டான். பைக்கு வாங்கி கொடுத்தவனும் நிம்மதியாக வாழலை, பைக்கு வாங்கவே முடியாதவனும் வாழ முடியலைன்னா நீங்கள் எதை வச்சு தான் நிம்மதியாக வாழ போகிறீங்க? நம்ம தாய் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு நம்ம உறவுகளை அழ வைத்து விட்டு என்ன மகிழ்ச்சி இந்த தலைமுறைக்கு இருக்கிறது என்கின்ற கேள்வியை நான் அடுத்த தலைமுறைக்கு வைக்கிறேன். நடந்தே தான் போனாங்க நம்ம தாத்தா, சைக்கிள்லே தான் போனால் நம்ம அப்பா. இந்த பைக் இல்லைன்னா ஒன்றும் வீணாக போயிடாது. பைக்கை விட அன்பான அழகான ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்கில் போகும்போது வீட்டில் எப்படா நீங்கள் வந்து சேர்வீங்கன்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறை இதெல்லாம் செய்யணும் என்பதை இந்த மேடையின் மூலமாக கேட்டுக்கொண்டு, அதுக்காக இவங்கள மேலே குறையா சொல்லிக்கிட்டுலாம் போக முடியாது. ரொம்ப பொறுப்புள்ள பிள்ளைகளும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய பையன் யூகேஜி படிக்கிற பையனை மாறுவேஷ போட்டிக்கு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா மகாபாரத கதாபாத்திரம்னு தலைப்பு. இவங்களுக்கு கர்ணன் ரொம்ப பிடிக்கும். கர்ணன் வேஷம் அந்த பையனுக்கு போடணும், எவ்வளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. மேக்கப்பு, அந்த பின்னாடி உள்ள அந்த தேர், இந்த செட்டப் எல்லாம் செஞ்சு சேர்த்து ஒரு 6000 ரூபா ஆகும்னு இருக்காங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் நான் பிள்ளையை கூட்டு வந்துடுவேன், எல்லாம் ரெடி பண்ணுங்க. வாசலுக்கு தான் போகிறாங்க, அவங்க அம்மா புடவை பிடிச்சி இழுக்கிறான் யூகேஜி படிக்கிற பையன். என்னடா என்ன பிரச்சனை? நான் அடுத்த தடவை சேர்றேம்மா, அந்த தடவை போட்டியில் சேரலை, நீ விட்டுரு, அடுத்த தடவை சேர்றேன். என்ன உன்னால் வசனம் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு பயப்படுறியா? அதெல்லாம் பண்ணிடுவேன், அம்மா உனக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு இல்லைம்மா, என் பக்கத்தில் ரோஹித்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால் அவன் டேம் ஃபீஸ் கட்டலை, 2 தடவை அவனை நிப்பாட்டி வச்சுட்டாங்க, இந்த பணத்தை அவனுக்கு கட்டிடுவோம், அடுத்த தடவை இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தாங்க ட்விஸ்ட்டு. என் பிள்ளைக்கு நான் கர்ணன் வேஷம் போட வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன், அது கர்ணனாகவே பிறந்திருக்கிறேன். சும்மா போன தலைமுறை ஒரு லட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடாத ஒரு தலைமுறை. வீட்டில் ஒரு முறுக்கு இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போன பழக்கப்பட்ட ஒரு தலைமுறை. ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்கிற எல்லாம் என் நண்பர்களுக்கும் சொந்தம், எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம் என்று நினைக்கிற ஒரு அற்புதமான குழந்தைகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க நம்ம அந்த பைக்கு பற்றியே தானே பேசணும். ஆனால் அந்த பைக்கை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி பெருநகரங்களுக்கு போய் பாருங்கள். அந்த பைக்கில் ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு பேரை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு டப்பாவை வச்சுக்கிட்டு தன் எதிர்காலத்தை தன் முன்னால் வைத்துக்கொண்டு எத்தனை இளைஞர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்பா அந்த வேலை பார்க்குற? அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதாங்க என் வீட்டுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியும். இது ஒன்றும் தாழ்மையான தொழில் இல்லை. இந்த பணத்தை நான் வச்சு என் குடும்பத்தை நான் முன்னேற்றிடுவேன்னு நம்பிக்கையோடு அந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு போட்டு பெரிய பெரிய மூடையாக இருக்குது, அவன் முகமே வெளியில் தெரிய மாட்டேங்குது. அதை முன்னாடி வந்து சுமந்துக்கிட்டு வீடு வீடாக ஓடி போய் பார்சல் கொடுக்குறான். என்ன தம்பி அப்படின்னா, அதனால் ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் என்னுடைய எதிர்காலம்,
இது எல்லாமே எனக்கான பரிசு, அடுத்தவங்களுக்கு நான் பரிசு தரல. இந்த வேலையின் மூலமாக என் குடும்பத்துக்கு நான் பரிசு தந்து கொண்டிருக்கிறேன்னு எத்தனை பிள்ளைங்க பேசுகிறாங்க. இன்றைக்கும் காலையில் 6 மணிக்குள்ளே எல்லா வீட்லேயும் வந்து பேப்பர் போட்டுட்டு காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து தண்ணி கேன் போடுகிற பிள்ளைகள் இன்றைக்கும் நம் தெருக்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்கேயோ 1-2 பிள்ளைங்க செய்கிற தவறை வச்சு ஒட்டு மொத்தமாக எல்லா பிள்ளைங்களையும் குறை சொல்லிடவே முடியாது. நாங்கள் துபாய்க்கு ஒரு முறை பட்டிமன்றத்துக்காக போயிருந்தோம். முத நாள் பட்டிமன்றம் பேசிட்டு மறுநாள் வெளியில் சுற்றி காமிக்கிறதுக்காக கூட்டு போனாங்க. அந்த பாலைவனத்துக்கு கூட்டு போனாங்க. இந்த ஜீப்பு குதிச்சு போகும்ல அந்த டெசர்ட், அங்கே ஒட்டகம்லாம் வச்சுருந்தாங்க, மெஹந்தி போடுறது, நிறைய சாப்பாடு, டான்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு என் கூட வந்த பேச்சாளருக்கு அப்படி ஒரு ஆசை. அவருக்கு ஆசையாக இருக்குது ஒட்டகத்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் ஒட்டகம் கடிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு பயம். நாய் கடிச்சாலே நமக்கு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு. அந்த ஒட்டகம் மேய்க்கிற பையன், அதை பார்த்துக்கிற பையன் சொன்னானே, பயப்படாதீங்க, ஒட்டகம்லாம் கடிக்காதுண்ணே, நீங்கள் வந்து நில்லுங்க. நீ நம்ம ஏரியாவாடா? ராமநாதபுரம் பக்கம் ஒரு கிராமத்து பேரை சொன்னான். அந்த ஊர் தானே, நான் இங்கே தானே 4-5 வருஷமாக இருக்கிறேன். நம்ம ஊருக்காரன் இருக்கிறான்டான்ட்டு எல்லாம் ஓடி வந்து ஒட்டகத்து கூடயும் அவங்க கூடயும் சேர்ந்து மாற்றி செல்ஃபி எடுத்தாங்க. இந்த செல்ஃபி எடுத்த நண்பர் சொன்னார், நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபியை நான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் தெரிக்க விட போகிறேன், ஃபேஸ்புக்கில் போட போகிறேன். அந்த பையன் அவரை தனியாக கூப்பிட்டு போய் சொன்னான், நீங்கள்லாம் இருக்கிற ஃபோட்டோவை போடுங்க, நான் நிற்கிற ஃபோட்டோவை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படின்னு. ஏன் நல்லா தானே இருக்கிற நீ, நம்ம ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா தானே இருக்கிற, ஏன் உன் ஃபோட்டோவை போட்டால் என்ன? அதுக்கு அவன் பதில் சொன்னாங்க, கண்ணு கலங்கிக்கிட்டே சொன்னான், நான் எம்காம் படிச்சிருக்கிறேன், நான் வேலையே கிடைக்கல, இந்த ஏஜென்ட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொண்டு வந்து ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டாரு. நான் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறேன்னு பொய் சொல்லியிருக்கிறேன். நான் ஒட்டகம் மேய்க்கிறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அம்மா உசுரே விட்டுரும். தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவை நீங்கள் எதுலேயும் போட்டுறாதீங்க. நானும் 2 வருஷம் வேலை பார்த்து எங்கள் அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னா ஆச்சரியமாக இருந்தது. எதையுமே வெட்ட வெளிச்சமாக கொட்டடிக்கிற நம் வீட்டு பிள்ளைகள் தான் தான் படுகிற கஷ்டத்தை மனசுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் சிரித்த மாதிரி இருக்கிறாங்களே. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படித்தான், எல்லா கஷ்டத்தையும் தான் சுமந்து கொண்டு வீட்டுக்கு எதுவுமே தெரியாமல் அவன் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அந்த செல்ஃபிக்கு பின்னால், அந்த புன்னகைக்கு பின்னால் அவன் சுமக்கிற துயரங்கள் நமக்கு தெரியாது. அவன் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த தேசத்தையே சுமந்து கொண்டு தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அவங்க பேசுகிறத வச்சு நமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ இருக்குது. ஒரு அப்பா இறந்து போயிட்டார் ஒரு குடும்பத்தில், அண்ணன் தம்பி தங்கச்சி. அண்ணன் தம்பி ரூமுக்குள்ளே ஒரே சத்தம் நைட்டு, அப்பா இறந்த நாள் நைட்டு. இந்த தங்கச்சிக்காரி என்ன இவங்க நைட்டு 12-1 மணிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்குது, என்ன பேசுகிறாங்கன்னு. அண்ணன் சொல்கிறாங்க, பாரு 3 லட்சம் ரூபா, நான் தான் மூத்தவன், எனக்கு 2 லட்சம், நீ 1 லட்சம், பிரச்சனை விடு, கசகசன்னு பேசாது. அண்ணே அப்படிலாம் சொல்லாதண்ணே, நான் தானே செல்லக்குட்டி, எனக்கு 2 லட்சம், உனக்கு 1 லட்சம். மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளை படகுன்னு கதவை திறந்து போய், இங்கே பாரு, அப்பா வந்து 3 பேரையும் ஒன்றா தான் வளர்த்தார், 6க்கு 1 லட்சம், இதுதான் கரெக்டு, இஷ்டத்துக்கு பேசாத. ஏம்மா நீ கல்யாணம் ஆகி போயிட்ட, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ பேசாத அப்படின்னு. இல்லை நானும் பேசுவேன், ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னுச்சு. இப்போ என்னடா பேசிக்கிறீங்கன்னு அம்மா வந்து சொன்னுச்சு. இல்லை அப்பா ஒரு 3 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காரு, நான் 2 லட்ச ரூபா அடைக்கிறேன், நீ 1 லட்ச ரூபா அடன்னு தம்பிகிட்ட சொன்னேன். அவன் சொன்னால் அதெல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் 2 லட்சத்தை அடைக்கிறேன், நீ 1 லட்சத்தை அடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பாப்பா இது தெரியாமல் எனக்கு 1 லட்சம்னு வந்து நிற்கிறாம்மா அப்படின்னாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் சொத்துக்கு தான் அடிச்சுக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் கடனையும் அப்பாவுடைய மானத்தையும் காப்பாற்றுகிற எண்ணம் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்கள நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வருவோம், அவங்களுடைய சிந்தனைகளை நெறிப்படுத்துவோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ படிச்சுட்டாங்க. சொன்னார், எங்கள் நெல்லை மாவட்டத்தில் பீடி சுத்துகிற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு படித்து எஸ்பி ஆயிட்டாங்க. சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை எப்போ கையை பிடிச்சி இப்படி முத்தம் கொடுத்தாலும் எங்கள் அம்மா கையில் பீடி வாசனை அடிக்கும், ஆனால் இனிமே என் கைகளில் லத்தி வந்து விட்டது, எங்கள் குடும்பம் எங்களுடைய பரம்பரை அடுத்த உயரத்துக்கு போய்விட்டது, நாங்கள் ஒரு கம்பீரமாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு அந்த தலைமுறை பிள்ளைகள் பேசுகிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெரிய விழா நடத்தினாங்க. அதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுடைய அச்சீவ்மெண்ட் தான் அந்த நிகழ்ச்சியை. அதில் ஒரு பையன் சொல்கிறான், இந்த விக்ரமசிங்கபுரம்னு அங்கிட்டு அந்த கோடி கடைசியில் உள்ளவன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்தில் யாருமே பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லைங்க, யாருமே படித்ததில்லை, எல்லாமே கூலி வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் படித்து துபாயில் வேலை பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு மாதம் 50,000 ரூபா பணம் அனுப்புகிறேன், எங்கள் அம்மா ஒவ்வொரு மாதமும் அவங்க முகம் மலர்ந்து கொண்டே இருக்கிறது, இதுதான் நான் வாழ்க்கையில் சாதித்தேன் அப்படிங்கிறான். ஒரு பிள்ளை முதல் சம்பளத்தை அந்த மேடையில் வச்சு அவங்க அம்மா அப்பா வர வச்சு கொடுக்குது. இன்னொரு பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, இந்த முதல் சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் காது கேட்குற மிஷினும் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னுச்சு. எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்.
அதனால் என் இனிய பெரியவர்களே, அடுத்த தலைமுறை சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தால் கூட நேர்மையான பாதையில், உண்மையான பாதையில் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். கொஞ்சம் அவங்களுக்கான பாதையை நாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தால், அவங்களோட உட்கார்ந்து உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன எதிர்பார்க்கிற, நீ என்னவாக ஆசைப்படுகிறாய் என்று அவங்களுடைய குரலுக்கும் நாம் கொஞ்சம் காது கொடுத்தால் அவர்கள் இன்னும் மென்மேலும் வளருவார்கள். ஏனால் இந்திய தேசத்தினுடைய நம்பிக்கையே இளைஞர்கள் மட்டும்தான். அரபு நாடுகள் பெட்ரோல் வளத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பணபலத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஜப்பான் தொழில்நுட்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. சோவியத் ரஷ்யா கூட்டு பண்ணைகளை நம்பி இருக்கிறது. ஆஸ்திரேலியா நிலவளத்தை நம்பி இருக்கிறது. இஸ்ரேல் பால் வளத்தால் ஜெயித்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து கடிகாரத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியா மட்டும்தான் இளைஞர்கள் அதிகம் கொண்ட ஒரே நாடு. இளைஞர்கள் ஜெயித்தால் மட்டும்தான் இந்த தேசம் ஜெயிக்கும், நாம ஜெயிக்க முடியும், நம்முடைய தமிழ்நாடு ஜெயிக்க முடியும் என்பதால் அடுத்த தலைமுறையின் பயணம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தால் கூட, சின்ன சின்ன சிரமங்கள் தந்தாலும் கூட மகிழத்தக்க பயணம்தான். அவர்கள் பயணத்தில் கைகோர்த்து தோளோடு தோள் சேர்த்து அவர்களை நண்பனைப் போல அனுசரித்து அவங்களுடைய பிரச்சனையையும் கேட்கக்கூடிய பெற்றோர்களாக, நண்பர்களாக, உறவுகளாக நாம் மாறினால் இன்னும் நம் வீட்டு பிள்ளைகள் மென்மேலும் மிளிர்வார்கள் என்று சொல்லி அடுத்த தலைமுறையின் பயணம் மகிழத்தக்கதே என்கின்ற தீர்ப்பை சொல்லி அதை இந்த தலைமுறை உண்மையாக மாற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எங்கள் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கத்திற்கும், பல்லடம் தமிழ் சங்கத்துக்கும், பல்லடம் நகராட்சிக்கும் இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும், அடுத்த வருடம் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மேடையில் சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.